பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அவருடைய பாடு மரங்களை தியானிக்க வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். முழங்கால் படிக்கிட்டு நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் நமக்கு பாராட்டின நல்ல கிருபையை நினைத்து நல்ல இரக்கத்தை நினைத்து ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை தியானிக்கும்படி ஹல்லேலூயா நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சிந்திக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த நல்ல கிருபையை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடியதான தேவ ஆட்டுக்குட்டியாக ஹல்லேலூயா இந்த உலகத்திலே வெளிப்பட்டீர் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய பாடுகளை சுமந்து தீர்க்கக்கூடியதான ஹல்லேலூயா ஆண்டவரே தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு நீர் கடந்து வந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய மகிமையான பிரசன்னம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையான பிரசன்னம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமையின் காரியங்களை இன்றைக்கு நாங்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. சிலுவை பாடுகளை குறித்த பாடல்களை பாடும்போது எங்கள் இருதயங்கள் உம்முடைய பக்கம் திருப்பப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் வருவீராக. 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் கிருபையா இரக்கம் செய்வீராக. ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது உம்முடைய ஆமென் உண்மையாகவே எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆமென் பாரம் உண்டாகத்தக்கதாக எங்கள் பாவங்கள் சாபங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு நாங்கள் இந்த இடத்தை விட்டு ஒரு புதிய உணர்வோடு புதிய மனுஷனாய் ஆண்டவரை கடந்து போகத்தக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக உம்முடைய பிரசன்னத்தின் ஆளுகையிலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவன் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். மீதியான நேரத்தில் நீர் அசைவாடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சகோதரிகள் சைடு உட்காரும் பொழுதே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. இன்று நம்ம இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். மற்ற ஆராதனைகள் போல இல்லை. எல்லாரும் இருதயத்தில் சிலுவை பாடுகளை நினைத்து ஒரு பாடலும் அவருடைய ஆராதனைகள் எல்லாவற்றிலும் அவரை உங்கள் கண் முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாறையில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே. பாரமான சிலுவை சுமந்தனரே. எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே. பார
அடைந்தாரே படுகாயமும் அடைந்தாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீடம் முட்களில் பின்னி சூடிட கால்கள் கைகளில் காலில் ஆய்ந்திட கிரீடம் முட்களில் பின்னி சூடிட இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார் இதை காணும் உள்ளம் தாங்குமோ இதை காணும் உள்ளம் தாங்குமோ பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே உலகத்தின் இரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார் உலகத்தின் இரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார் தம்மை நம்பினார் உம்மை கைவிடார் தளராமல் நம்பி ஓடி வா தளராமல் நம்பி ஓடி வா பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே உலகத்தின் இரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார் உலகத்தின் இரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார் தம்மை நம்பினார் உம்மை கைவிடார் தளராமல் நம்பி ஓடி வா தளராமல் நம்பி ஓடி வா பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே பரிசுத்தரே பாவமானாரே பரமான சிலுவை சுமந்தவரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம் ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் ஹல்லேலூயா சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் இல்லை எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் ஆமென் ஆமென் நம்ம இந்த நாள் வந்து ஒரு விசேஷித்த நாள் குட் ஃப்ரைடே ஹல்லேலூயா இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம் இயேசுவை ஒரு தெய்வமாக கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை இந்த சிலுவை அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருந்திருந்தா ஒரு அர்த்தமே இருந்திருக்காது நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு அர்த்தமே இருந்திருக்காது ஹல்லேலூயா அந்த இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது நமக்கு பரலோகம் என்ற ஒரு நிச்சயம் இருக்கிறது ஆமென் ஒருவேளை அவர் இயேசு வந்து சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தா மற்ற தெய்வங்களைப் போல இவரும் ஒரு தெய்வமாய் இருந்திருப்பார் ஆமென் ஆனால் நம் தேவன் அப்படி அல்ல அவர் விசேஷமானவர் ஹல்லேலூயா உலகத்தின் எல்லா பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொள்ளும்படியாய் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தினால விடுதலை உண்டாகி கொண்டே இருக்கிறது ஆமென்
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார், வாதையை அனுப்பும் பொழுது சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை உங்கள் வாசலில் தெளித்து போடுங்க. அப்போது அந்த தூதன், சங்கார தூதன் வருவதில்லை, நெருங்குவதில்லைன்னு. ஆமேன். அவருடைய ரத்தத்தினால நமக்கு விடுதலை, அவருடைய ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு, நமக்கு ரட்சிப்பு, நமக்கு மீட்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளாம் பாக்கியவான்கள், நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். இதை அநேகர் ஒரு துக்க நாளாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இந்த பாடுகளை நினைப்பது வேற, ஆனால் இது ஒரு துக்க நாளாய் கொண்டாடுவது இல்லை. இதுதான் நம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் மரிக்காமல் இருந்திருந்தா நமக்கு இந்த பாவம் மன்னிப்பு நிச்சயமே கிடைத்திருக்காது, நமக்கு ஒரு சந்தோஷமே கிடைத்திருக்காது. எல்லாரும் பாவியாக வாழ்ந்துட்டு இருப்போம், மலையாக தேடுவோம், வெறுங்காலில் நடந்துட்டு இருப்போம், பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொள்ளாமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லாம் செய்ய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லாம் செய்ய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ஓ ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே.
ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தை ஆமென். அவருடைய ரத்தத்தினால் நமக்கு ஜெயம் உண்டாகுது. எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே. பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே. பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை கழுவுகிறவரே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே சிறைப்பட்டு போன சீயோனே உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிதுவே. உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிதுவே. ஓ ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற 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 ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம்.
baba Oriandara shakara dira dala bora bara dira dala bara Viva bara shabara bora dira dala bara Amen விலையேற பெற்ற ரத்தம் அது விலையேற பெற்ற ரத்தம் ஆமென் விலை மதிக்க முடியாதபடி அது ஒரு விலையேற பெற்ற ரத்தமாக இருக்கிறது அவருடைய ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது அவருடைய ரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டானது ஓ ஜீசஸ் ஹalleluya ரிபா பாபா ரஷகரதி ஆந்தரதி லரபரபலரபரபா ரிபா பாபா ரஷபரபோரதி லரலரபலரபரபா ஆமென் அவருடைய ரத்தத்தினால் விடுதலை அவருடைய ரத்தத்தினால் விடுதலை அவருடைய ரத்தத்தினால் உன்னுடைய சாபங்கள் மாறுகிறது அவருடைய ரத்தத்தினால் உன்னுடைய பாவங்கள் மாறுகிறது உன்னுடைய சாபங்களையும் உன்னுடைய பாவங்களையும் தன் மேல சுமந்து கொண்டு தன் சரீரத்தில் உள்ள முழு ரத்தத்தையும் அவர் சிந்தினாரே தன் சரீரத்தில் உள்ள முழு ரத்தத்தையும் ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்துல மீதியா இல்ல ஆமென் உனக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில தன் முழு ரத்தத்தையும் சிந்தின தேவன் அவர் ஓ ரிதாரா ஷகராதீராந்தரா திலரபரபரபலரபா ரிபா பபர ஷபரபோரதீரதலரலரபரபலரபா அந்தகார கிரியைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் அந்தகார வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் அவர் ரத்தம் சிந்தினாரே அவர் நம்மை மீட்டெடுத்தாரே ஓ ரிதாரா ஷகராதீரந்தரா திலரபரபலரபா லிபரதலர ஷபரபோரதீரதலரபலரபரபா ஆமென் அந்த சிலுவையை காட்சிய உங்க கண்களுக்கு முன்பதாய் வைத்து அவரை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருங்க அவரை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருப்போமா அந்த சிலுவை காட்சியில ஆமென் இன்றைக்கு நம்ம இல்லாம இருந்திருந்தா நம் தேவனை கண்டிருக்க முடியாது ஒரு ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்க முடியாது எஸ் ஜீசஸ் நாம் பாக்கியவான்கள் விடுதலை விடுதலை அவருடைய ரத்தத்தினால விடுதலை அவருடைய ரத்தத்தினால விடுதலை தியாந்தரா ஷகரதீரதல ரபரபரபலரதீரலரபரபா ரிபாபபர ஷபரபரதீரதலரபரபா எப்படிப்பட்ட பாவங்களையும் அவருடைய ரத்தத்தினால ஆமென் அவர் கழுவி சுத்திகரிக்கிறாரே எப்படிப்பட்ட பாவங்களையும் ஆமென் எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் உன்னுடைய பாவம் தாம்பரம் போன்று இருந்தாலும் ஆமென் அவர் சுத்திகரிக்கிறாரே அவர் சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறாரே அவர் சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே ரிபார ஷபரபரதீரதலரபரபலரபா தீராந்தரதலரகரதீரதலரபரலர ஷபரபலரபா தேவ பிள்ளையே முழு உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு துதி பலிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போமா நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு துதி பலிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போமா ரிபார ஷபரபரதீரதலரபரலரபா ரிகரதலர ஷதரதீரதலரபரபலரபா ஓரியாந்தர ஷகரதீரதலரபரபலரபா உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டாரே எவ்வளவு பாரமான சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டார் ரத்தம் வடிய சிலுவை சுமந்தவராய் வீதிகள் தோறும் சென்றாரே அவர் நம் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அவர் நம் மேல வைத்திருக்கிற அன்புக்கு ஒரு அளவே இல்லையே நம்மை பெற்றவர்கள் நம்முடைய உற்றார் உறவினர் சொந்த நண்பர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் யாரா இருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம வெறுத்துறாங்க 100% அன்பு அவர்களிடம் கிடைப்பதில்லை ஆனா நம்ம இயேசு தன் முழு ரத்தத்தையும் சிந்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது கொஞ்ச நேரம் நினைச்சு பார்ப்பீங்களா உங்க பாவ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இதற்கு முன்பதாய் வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை எப்படி இருந்தது நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாய் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்ப்பீங்களா எதுக்குமே தகுதி இல்லாத நாம் செய்த பாவத்துக்கு இந்த ஆலயத்துக்குள்ளேயே கால் வச்சிருக்க முடியாது அவரை இயேசுவே அப்பாவேன்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கோம் ஆனாலும் அவருடைய அன்பு நம்மை மீட்டெடுத்ததே அவருடைய அன்பினால் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரே எஸ் ஜீசஸ் ஹalleluya அவரை போல வேற யாரும் இல்லை
அவரை போல் நம்ம மேல அன்பு செலுத்த வேற ஒரு தெய்வமும் இல்லை. நம்ம மேல அன்பு காட்ட வேற யாரும் இல்லை. இந்த உலகத்தை வேற எந்த தெய்வமும் இல்லை. எல்லாரும் தெய்வமாய் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் வந்தாங்க போனாங்க. சரித்திரம் கூட இல்லை. நாம ஆராதிக்கிற நம்ம ஏசப்பாவுக்கு எவ்வளவு பெரிய சரித்திரம் இருக்கிறது. ஆமென் ஜீசஸ் ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்காய் முழு ரத்தத்தையும் சிந்தினீரே, உங்க ஜீவனை கொடுத்தீரே. ஆமென். என் ஜீவன் நீங்க தான்பா, என் பலன் நீங்க தான்பா, என் சுவாசம் நீங்க தான்பா. என்னுடைய இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிவு பரிந்தும் எனக்கு எல்லாமே நீங்க தான் ராஜா. எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. எஸ் ஜீசஸ் ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில், உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில், உம்மை போல யாரும் இல்லையே. என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கு எல்லாமே நீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கு எல்லாமே நீரே. என் ஜீவன் நீரே, என் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திற்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? சுவாசம் நீரே, எனக்கு எல்லாமே நீரே. மலை போல வந்ததெல்லாம் பனி போல மாறினதே, மாறாத என்னை என்னோடு இருக்கின்றீர். மலை போல வந்ததெல்லாம் பனி போல மாறினதே, மாறாத என்னை என்னோடு இருக்கின்றீர். என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, என
கரங்களை மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லுவோமா, எனக்கு எல்லாமே நீங்க தான்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. இந்த உலகத்துல மனிதர்கள் காட்டின அன்பை காட்டிலும் மேலான அன்பை என் மேல வைத்தீரே. எனக்காய் சிலுவையை சுமந்தீரே. எனக்காய் உங்க சரீரத்தில் உள்ள முழு ரத்தத்தையும் சிந்தினீரே. எனக்காய் எத்தனை அடிகள் பட்டீர், எத்தனை பாடுகளை பட்டீங்கப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுவோமா, அப்பா என் ஜீவன் நீங்க தான் ராஜா, என் ஜீவன் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்காய் மரித்த தெய்வமே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா, இந்த அர்ப்பணிப்பை காட்டிலும் வேற ஒன்று மேலானது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை காட்டிலும் வேற மேலான ஆராதனை இல்ல. தேவ சமூகத்தை சொல்லுவீங்களா, ஆமென். எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்காய் மரித்தீரே ராஜா, எனக்காய் சிலுவை ஏற்றுக்கொண்டீரே. எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. என் வாழ்க்கையில எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. உம்மை தவிர வேற ஒருவரை இல்லையே ராஜா. ஓ ஷபரபரதிரதலரபரவா. Yes Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஒரு நிமிடம் அந்த கல்வாரி தரிசனத்தை ஒவ்வொருவரும் கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு தரிசனத்துல பாருங்க. அந்த மலை மேலே ஏற முடியாம சுமையான அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் தவழ்ந்து ஏறினாரே. உனக்காகவும் எனக்காகவும் தானே அவர் இவ்வளவு பாடுகளை பட்டார். பிதாவின் அன்புக்கு மாறனாயிருந்தவர் உனக்காகவும் எனக்காக தானே இந்த உலகத்துல வந்து இத்தனை பாடுகளை பட்டார். எவ்வளவு வேதனைகள், எத்தனை அடிகள், வாரினால் அடிக்கிறாங்களே, ரத்தம் எல்லாம் சொட்ட 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 சிலுவை சுமந்தவராய் நடந்து செல்கிறாரே. ஆமென். உம்மை போல இப்படிப்பட்ட ஒரு அன்பு செலுத்த எங்களுக்கு யாரும் இல்லையேப்பா. என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்க தான்ப்பா. ஒரு விஷயம் கூட சொல்லிடுவோமா, என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்கா இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்ட தெய்வம் நீர். தேவ பிள்ளையே, ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. அவரை விட்டு நீ தூரம் போகும்போது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். உனக்கா இத்தனை பாடுகளை சுமந்தாரே, உனக்கா இத்தனை அடிகளை ஏற்றுக்கொண்டாரே. நீ அவரை விட்டு தூரம் போகும்பொழுது அவர் எவ்வளவு வேதனைப்படுவார், அவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுவீங்களா, இனி நாம விட்டு தூரம் போக மாட்டோம்ப்பா. எல்லாரும் உள்ளத்துல ஆழத்துல இருந்து வாயில திறந்து சொல்லுவோமா, இனி நான் உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன்ப்பா. எனக்கா இத்தனை பாடுகளை பட்ட தெய்வத்தை விட்டு நான் தூரம் போக மாட்டேன்ப்பா. உம்மை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட நான் நகர்ந்து போக மாட்டேன்ப்பா. நான் பாவத்துல விழுந்துட மாட்டேன்ப்பா. என்னை மீட்டெடுத்த தெய்வமே, என் ஜீவுள்ள நாட்கள் எல்லாம் உமக்காகவே நான் வாழுவேன்பான்னு சொல்லுவீங்களா? எனக்கு எல்லாமே நீங்க தாங்கப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா. என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கு எல்லாமே நீரே. என் ஜீவன் நீ, சத்தத்தை உயர்த்தி சபை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் சுவாசம் நீரே, எனக்கு எல்லாமே நீரே. என் ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கு எல்லாமே நீரே. என்
சும்மா இருக்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? ஜீவன் நீரே, என் பலன் நீரே, என் சுவாசம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. எஸ் ஜீசஸ், ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒரு விசை கூட உங்கள் சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் ராஜா. உம்மை பாடி துதித்து ஆராதிக்க, சிலுவை பாடுகளை நாங்கள் தியானித்து உம்மை துதித்து ஆராதிக்க நீங்கள் செய்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. தொடர்ந்து எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தையின் மூலயமாக எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ராஜா. தேவ வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவில் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. உட்காருவோம். Praise the Lord. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு praise the Lord சொல்லிருங்க பார்க்கலாம். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். एक बार फिर आप सभी को यीशु के नाम से बधाई देके स्वागत करता हूं. இன்னைக்கு இயேசு சிலுவையிலே சொன்னதான 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். आज हम यीशु मसीह जो क्रूस पर के 7 वचनों को ध्यान करेंगे. எல்லா வருடமும் நம்ம 7 வார்த்தைகள் தியானிப்பதில்லை. हर साल हम 7 वचन को ध्यान नहीं करते. இந்த வருடத்திலே கர்த்தருடைய ஆவியானவருடைய இருதயத்தில் அந்த 7 வார்த்தைகளை தியானிக்க என்னை ஏவினபடினாலே அந்த வார்த்தைகளை தியானிக்க இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. लेकिन इस साल आत्मा परमेश्वर मेरे हृदय में जो उकसाए, इस वजह से उन 7 वचनों को ध्यान करेंगे. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்தை நான் வாசிக்கும்போது वचन को हम पढ़ते समय ஆமென் ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே मत्ती के सुसमाचार के 26वें अध्याय में இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். यीशु मसीह गेत्सेमने के बगीचे में प्रार्थना करते समय पकड़वाए जाते हैं. அவரோடு கூட இருந்ததான யூதாஸ் காரியோத் இயேசுவை முத்தத்தினால் காட்டிக் கொடுக்கிறார். उनके साथ रहने वाला यहूदा इस्करियोत यीशु को चुम्मा देके पकड़वाता है. இயேசுவை பிடித்தவர்கள் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். यीशु को जिन्होंने पकड़ा था वे प्रधान महायाजक कैफा के पास ले आते हैं. பிரதான ஆசாரியர்கள் இவர் மேல் குற்றம் சாட்டுவதற்காக अनेक கள்ள சாட்சிகளை தேடுகிறார்கள். प्रधान याजक लोग इनके ऊपर दोष लगाने के लिए कई झूठे गवाही को इकट्ठा करते हैं. ஒருவரும் கிடைக்கவில்லை. और इकट्ठा करते समय कोई नहीं मिलता. கடைசியாக அவருக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி 2 பேர் வந்தார்கள். अंत में यीशु के खिलाफ झूठ बोलने के लिए 2 जन आए. பொய் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और झूठ कहे कर कहा गया இவர் है. தேவாலயத்தை இடித்து போடுவார் என்று சொன்னார்கள். उन्होंने कहा कि इसने कहा कि भवन को, परमेश्वर के भवन को ये ढा देगा करके. ஆமென். இயேசுவிடத்தில் பிரதான ஆசாரியன் கேட்கிறான், இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறார்களே, நீ ஒன்றும் சொல்வதில்லையா? और यीशु से प्रधान महायाजक पूछते हैं कि ये तो तेरे खिलाफ गवाही दे रहे, तू क्यों कुछ नहीं कहता? இயேசு பேசாமல் இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु चुपचाप खड़े थे करके पवित्र शास्त्र में कहा गया है. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में कहा गया है. ஆமென். அப்பொழுது இயேசுவை முகத்தில் துப்பினார்கள். तब यीशु के चेहरे पे थूके. இயேசுவை குட்டினார்கள். यीशु को जो है ठोस मारे. சிலர் கன்னத்தில் அவரை அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कुछ गाल पे थप्पड़ मारे करके बताया गया है. இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, பின்னால நின்னுட்டு குட்டிட்டு இயேசுவே உம்மை குட்டினவன் யார் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். यीशु के पीछे से सिर पे मार के आगे आके पूछते कि आपको किसने मारा, उसे बताओ करके उनका मजाक उड़ाए. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है விடியற் காலமான போது, அதாவது வெள்ளிக்கிழமை ஆனபோது, और जैसे ही बोर हुआ, देखिए शुक्रवार जब हुआ, சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை செய்கிறார்கள். सारे प्रधान याजकों और लोगों और पुरनियों ने मिलकर यीशु का कत्ल करने का योजना किया. அப்பொழுது तब ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவை கட்டி தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்துவிடத்தில் கொண்டு வந்தார்கள். उन्होंने उसे बांधा और ले जाकर देश का हकीम पिलातुस के हाथ में सौंप दिया. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में कहा गया है இயேசு தேசாதிபதிக்கு முன்பதாக நின்றார். यीशु उस हकीम देश के अधिपति के सामने खड़े थे. இயேசுவை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் தேசாதிபதி கேட்கிறார், यीशु को देखकर उस देश का हकीम पूछता है, நீர் யூதருடைய ராஜாவாக என்று கேட்டார். क्या तू यहूदियों का राजा है करके. அதற்கு இயேசு சொல்கிறார், நீ சொல்லுகிறபடி
கொடுத்தார். उसके लिए यीशु जवाब देते जैसा तूने कहा. அப்ப பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் இயேசு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तब प्रधान याजक और पुरनिये जब यीशु पर दोष लगा रहे थे तो यीशु उनके लिए कोई जवाब नहीं दिए, चुपचाप थे. அந்த தேசாதிபதி பிலாத்து கேட்கிறான், उस देश का अधिपति पिलातुस पूछता है, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்களே, நீர் ஒரு வார்த்தையும் சொல்லுகிறதில்லையா? अरे ये तो तेरे खिलाफ इतनी बातें कह रहे, तू एक भी बात इनके खिलाफ नहीं कहेगा क्या? இயேசு பேசாமல் இருந்தார். यीशु बिना बोले चुप थे. தேசாதிபதி ஆகிய பிலாத்து இயேசுவை விடுதலையாக்குவதற்கு மனமுள்ளவனாக இருந்தான். देश का अधिपति पिलातुस यीशु को छोड़ देने का मन से था. ஆமென். அங்கே ஒரு சட்டம் இருந்தது. वहां पर एक नियम था. ஆமென். பண்டிகை நாட்களில் ஒருவரை சிறையிலிருந்து விடுதலையாக்கலாம். त्योहार के दिन, उत्साह के दिन जेल खाने से को छोड़ देना है. தேசாதிபதிகள் இயேசுவை ஆமென் ஜனங்களை பார்த்து கேட்கிறார்கள், देश का अधिपति जो है वो लोगों को देखकर पूछता है, யாரை விடுதலை செய்ய வேண்டாம்? किसे मैं छोड़ूं? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாரை விடுதலை ஆமென் ஸ்தோத்திரம். யாரை விடுதலை செய்ய வேண்டாம்? किसे मैं छोड़ूं? அப்ப இவன் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, तब लोग सभी क्या कह रहे हैं? எங்களுக்கு யூதா இயேசுவை விடுதலை செய்ய வேண்டாம், हमारे लिए यीशु को मत छोड़ो, பரபாஸ் என்கிறவனை விடுதலை செய்ய வேண்டாம். बरब्बा नाम एक व्यक्ति को छोड़ो. பரபாஸ் என்கிறவன் ஒரு பெரிய குற்றவாளி. बरब्बा नाम का जो व्यक्ति हो बहुत बड़ा दोषी. ஆமென் ஸ்தோத்திரம். அவனை நீர் எங்களுக்கு விடுதலை செய்யும், இயேசுவை எங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள். उन्हें हमारे लिए छोड़ दो लेकिन यीशु को मत छोड़ो करके कहते. அப்ப இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது, तो यीशु से मैं क्या करूं करके जब वो पूछता है, ஆமென் அவர்கள் சொல்கிறார்கள், இயேசுவை சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறைய. तो वो लोग कहते कि यीशु को क्रूस पर चढ़ाओ, यीशु को क्रूस पर चढ़ाओ. பிலாத்து இயேசுவை நியாயம் விசாரிக்கிறான். पिलातुस यीशु का न्याय करता है. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. वचन में कहा गया है कि यीशु के ऊपर एक भी दोष पता नहीं लगा सके. ஒரு குற்றத்தையும் அவன் காணவில்லை. एक भी दोष वो पता नहीं लगा सका. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஏமன் பிலாத்து கைகளிலே தண்ணியை எடுத்துக்கொண்டார். पिलातुस हाथों में पानी जल ले लिया, கைகளை கழுவி हाथ को धोकर இவர் மேல் ஒரு குற்றமும் காணவில்லை, इनके ऊपर एक भी दोष नहीं पाया मैं, என் மேல் இவருடைய இரத்தப்பழி வராதிருக்கட்டும் என்று கைகளை கழுவுகிறார். मेरे ऊपर इनका लहू का बदला ना आए करके हाथ धो देता है. கைகளை கழுவி हाथ को धोकर ஏமன் மரண தண்டனைக்கு இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறார். मृत्यु के दंड के लिए यीशु को सौंप देता है. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, वो कहने वाली बात, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். वो कहता है इस धर्मी व्यक्ति के बदले के लिए मैं कारण नहीं हूं, मैं इसका बदला नहीं हूं, आप ही देख लो. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. தேவன் ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கும் போது இயேசுவை அவன் நியாயம் தீர்க்கும் போது இயேசுவிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. वचन में हम पढ़ते समय यीशु का और न्याय करते समय यीशु के ऊपर उसने एक भी दोष नहीं पाया. ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொல்லி. लोग सभी कह रहे कि ये जो लहू का खून का बदला है वो हमारे ऊपर और हमारे बच्चों के ऊपर आएगा. பிலாத்து பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தார். और पिलातुस बरब्बा को छोड़कर यीशु को क्रूस पर चढ़ाने के लिए सौंप दिया. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவர்களின் கூட்டம் முழுவதும் அவரிடத்தில் கூடி வந்து, वहां पर कहा गया है कि उस देश का अधिपति के जो भी सैनिक लोग हैं वो सब यीशु को ले जाकर उस अधिपति के महल में लेकर गए. அவர் வஸ்திரத்தை கழட்டி उनके वस्त्र कपड़े को उतारकर சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்துவித்தார்கள். और लाल रंग का एक ऊपर का वस्त्र उन्हें उड़ाए. முள்ளினாலே ஒரு முள்முடியை சூட்டி कांटों का एक मुकुट पहनाकर அப்படி சிரசில் வைத்து उनके सिर पर रखकर அவருடைய கையில் ஸ்தோத்திரம் ஒரு கோலை கொடுத்து और उसके हाथ में एक लाठी देकर அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். और उनके सामने घुटना टेककर यहूदियों का राजा कर उनका हंसी मजाक उड़ाए. மறுபடியும் அவர் மேல் துப்புகிறார்கள். फिर से उनके ऊपर थूकते हैं அவரை கோலினால் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और उन्हें छड़ी लाठी से मारे कर बताया गया है. பரியாசம் பண்ணின பின்பு उनका हंसी मजाक उड़ाने के बाद அவருடைய மேல் அங்கியை உரிந்து கொண்டார்கள். उनके ऊपर के भागा कपड़े को उतार
दिए ஏமன் அவருடைய வேற ஒரு வஸ்திரத்தை உடுத்து வைத்தார்கள். और उन्हें एक और कपड़ा पहनाए அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. और उन्हें क्रूस पर चढ़ाने के लिए ले गए करके वचन में कहा गया है। பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். एक बोझ से भरा हुआ क्रूस को देते हैं। அவரால் சுமக்க முடியாம அவர் கீழே விழுகிறார். சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகிறார். वो उसे उठा नहीं पा रहे, उसी क्रूस के साथ वो नीचे गिर रहे हैं। அந்த நேரத்தில் போர்ச்சேவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாரினால் அடிக்கிறார்கள். उस समय सैनिक लोग क्या कर रहे? चाबुक से मार रहे हैं। ஒரு இடத்தில் சீமோன் என்று சொல்லக்கூடியவனை பிடித்து இயேசுவின் சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள். एक जगह पर शीमोन नामक एक व्यक्ति को पकड़कर यीशु का क्रूस उठाने के लिए रखते हैं। இயேசுவை வாரினால் அடித்துக் கொண்டே தான் போகிறார்கள். यीशु को चाबुक से मारते ही जा रहे हैं। அவர் விழுகிற இடமெல்லாம் அடிக்கப்படுகிறார். वो जहां कहीं पे नीचे गिरते वहां पर उनको मार पड़ती है। அவருடைய இரத்தம் விழுகிற இடமெல்லாம் சிந்தப்படுகிறது. उनका लहू जहां कहीं पर वो गिर रहे वहां पर वो गिर रहा है। அவருடைய சிலுவை முழுவதும் இரத்தத்தின் கரைகளாக படிந்திருக்கிறது. उनका क्रूस पूरा लहू के रंग से हो गया। ஆமென். आमीन। இப்படி கபாலஸ்தலம் என்றும் சொல்லுகிற இடத்துல கொண்டு போய் ऐसा खोपड़ियों का स्थान करके एक जगह पर ले आकर இயேசுவுடைய கைகளில் வேகமாய் ஆணி வைத்து அடிக்கிறார்கள். यीशु के हाथों में बहुत ही जोर से किला ठोकते हैं। ரெண்டு கைகளிலும் ஆணிகள் பிளந்து கொண்டு போகிறது. दोनों हाथों में कीला जो है उनके हाथों को फाड़ कर घुसता है। கால்களில் ஆணிகள் அடிக்கப்படுகிறார். पैरों पर कीला ठोके जाते हैं। இப்போது கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டவராக சிலுவையை தூக்கி அப்படியே நிறுத்துகிறார்கள். अभी हाथों में और पांव में किले ठोके गए और वैसे उस क्रूस को खड़ा करते गए। கைகளில் ஆணிகள், दोनों हाथों में कीले, கால்கள் ஆணி, पैरों में कीले, சிலுவை அப்படியே கயிறு கட்டி மேல தூக்கி விடுறாங்க. और क्रूस को जो है रस्सी बांधकर वैसे ऊपर खड़ा किए। தலையில ஒரு முட்கிரீடம் வைத்து அமிழ்த்துகிறாங்க. सिर पे कांटों का मुकुट रख के दबा रहे हैं। நரம்புகளை கிழித்துக் கொண்டு பீரிட்டு ரத்தம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. नसे को फाड़ कर लहू जो चीर कर बाहर निकल रहा है। இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருந்தார். यीशु क्रूस पर लटक रहे थे। அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தான் वो क्रूस पर लटकते समय ही கடைசியாக அவர் சொன்ன 7 வார்த்தைகள், अंतिम जो उन्होंने 7 वचन कहे, 7 வார்த்தைகள் அவர் சிலுவையில் நின்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். वो क्रूस पर लटकते हुए 7 वचन को कहे। அதுல முதலாவது வார்த்தை தான் उसमें से पहला वचन ही மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். 23வது அதிகாரம் 34வது வசனம். लूका के 23वें अध्याय का 34वें वचन में யாராவது வாசிங்க. वही उसे पढ़िए। Praise the Lord. ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்க தமிழ்ல. पढ़िए उसे। லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. हालेलुया। சிலுவையில் அறைந்து அவர் தூக்கி விடப்பட்டு அப்படியே ரத்தம் சிந்திக்கிட்டே நிற்கிறாரு. क्रूस पर चढ़ाकर वैसे खड़ा कर दिया और उसमें से उनके शरीर से लहू बह रहा वैसे खड़े। நீங்க பாத்தீங்கல்ல அவருடைய சரீரம் எப்படி கிழிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பிக்சர். आपने अब एक चित्र देखा था ना कि उनका शरीर कैसा फटा हुआ है कर। Praise the Lord. Praise the Lord। அவர் சிலுவையில் அப்படியே அவ்வளவு அடிபட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு நிற்கிறாரு. वो वैसे क्रूस पर उतना मार खाकर लहू को बहाते हुए क्रूस पे लटके हैं। அவருக்கு இனிமேல் சிலுவையில் இருந்து இறங்கி வருவதற்கு தருணமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. अभी वो क्रूस पे से उतर कर आने के लिए कोई मौका नहीं। இந்த சூழ்நிலையில தான் इसी परिस्थिति में அவர் மரிப்பதற்கு முன்பதாக முதலாவது சொன்ன வார்த்தை, वो मरने से पहले कई पहली वचन, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். हे पिता इन्हें क्षमा कर क्योंकि ये नहीं जानते कि ये क्या कर रहे हैं। வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன், दाएं तरफ एक चोर, बाएं तरफ एक चोर, நடுவிலே இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். बीच में यीशु क्रूस पे लटके हुए हैं। ரெண்டு கள்ளர்கள் நடுவிலே दोनों चोरों के बीच में ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். प्रभु यीशु मसीह क्रूस पे लटक रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள், அவர் கல்வாரி என்கிற இடத்திலே அவர் ஆணி அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर के बच्चों, कलवारी नामक जगह पर उन्हें जो एक किला ठोकर क्रूस पे चढ़ा दिया गया है। கல்வாரி என்று சொல்லக்கூடியது கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய என்ற அர்த்தம். कलवारी का नाम का मतलब है खोपड़ियों का स्थान कर। அந்த இடம் மனிதனுடைய மண்டை ஓடை போன்று இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो जगह जो है जैसे एक मनुष्य के जो खोपड़ी का जैसा दिखता है वैसा वो जगह है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் வேதனையான மரணம் கொடுக்கப்பட்டது.
प्रभु यीशु मसीह को बहुत ही कठोर वेदना की मृत्यु दी गई। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஆமென். ஒவ்வொரு பாகம் பாகமாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் பீரண்டு வந்து கொண்டிருக்கிறது. हर एक हिस्से से मार खाकर चीर कर लहू निकल रहा है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கொடூரமான வேதனை அவர் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். कठोर वेदना को वो अनुभव कर रहे हैं। வேதனைகள் மட்டுமல்ல, सिर्फ वेदना ही नहीं, நிந்தைகள், निंदाएं, வருகிறவங்க போகிறவங்களாம் முகத்தில் துப்புறான். आने वाले जाने वाले सभी चेहरे पे थूक रहे। வஸ்திரமே கிடையாது. कपड़ा ही नहीं। 33.5 வருட வாலிபன் ஒருவன் 33.5 साल का एक जवान युवक வஸ்திரம் இல்லாமல் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். बिना कपड़े बिना वस्त्र के क्रूस पर टंगे हुए हैं। ரத்தம் சொட்டி சொட்டாய் சொட்டிக் கொண்டே இருக்கிறது. उनका लहू खून बूंद बूंद में टपक रहा है। அவமானமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். अपमान की बातें कर रहे हैं। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। மனுக்குலத்தை இரட்சிக்க வந்த இயேசு குற்றமுள்ளவரை போல அங்கே நின்று கொண்டிருக்கிறார். मनुष्य जाति का उद्धार करने के लिए आया यीशु वहां पर एक दोषी के समान खड़े हैं। அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. उन्होंने एक भी दोष का काम नहीं किया। ஆனாலும் குற்றவாளிகளில் ஒருவனாக எண்ணப்பட்டார். फिर भी दोषियों में से एक गिने गए। இங்கே நின்று கொண்டு தான், இந்த சூழ்நிலையில் நின்று கொண்டு தான் முதல் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ऐसे परिस्थिति में रहते हुए ही, ऐसे खड़े रहते समय वो कह रहे पिता इन्हें क्षमा कर। ஏன் இவர் சொல்லுகிறார்? क्यों ये कह रहे हैं? தேவகுமாரனை சிலுவையில் அறைந்த குற்றத்திற்காக இவர்கள் மீது நியாய தீர்ப்பு வரும் என்று இயேசுவுக்கு தெரியும். परमेश्वर के पुत्र को क्रूस पर चढ़ाए, इस वजह से इनके ऊपर न्याय आएगा कर यीशु को मालूम है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்காக அவர் வரவில்லை. प्रभु यीशु मसीह किसी का भी न्याय करने के लिए नहीं आए। அத்தனை பேரையும் ரட்சிக்கிறதுக்கு தான் கடந்து வந்தார். सभी जन का उद्धार करने के लिए आए। தன்னை சிலுவையில் அறைந்தவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். उन्हें जो क्रूस पर चढ़ाए वे भी उद्धार पाए। அவர்கள் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். उनका पाप भी क्षमा होकर पवित्र होवे। இவர்கள் மேலும் இவர்கள் சந்ததிகள் மேலும் நியாய தீர்ப்பு வரக்கூடாது. इनके ऊपर और इनके पीढ़ी के ऊपर न्याय ना आए। ஆகவே தான் இயேசு சிலுவையில் நின்று ஜெபம் பண்ணார், பிதாவே இவர்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. इसीलिए यीशु क्रूस पर से प्रार्थना कर रहे, पिता इन्हें क्षमा कर। ஹல்லேலூயா. हालेलुया। சிலுவையில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, क्रूस पर वेदना उठाते समय, வேதனையின் மத்தியிலும் தன்னை அடித்து சித்திரவதை செய்து ரத்தம் சிந்த வைத்து சிலுவையில் மாட்டினவர்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். वेदना में रहते समय भी जिन्होंने मारा, जिन्होंने इनको चाबुक से मारा, जिन्होंने इनसे खून बहाया, जिन्होंने इनको क्रूस पर चढ़ाया, उनके लिए प्रार्थना करके पिता इन्हें क्षमा कर। ஆண்டவராக இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். प्रभु यीशु मसीह पापियों का उद्धार करने के लिए धरती पर आए। ஒருத்தரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்ல. அத்தனை பேரும் நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னு தான் தேவனுடைய திட்டம். एक भी आत्मा नष्ट हो ये उनकी इच्छा नहीं, सभी जन अनंत जीवन को पाए, यही उनकी इच्छा योजना थी। அப்ப பிதாவை நோக்கி அவர் என்ன ஜெபம் பண்ணுகிறார்? तब वो पिता को देखकर क्या प्रार्थना कर रहे தன்னை हैं? பரியாசம் பண்ணாங்கல்ல, கோலினால் அடிச்சு முகத்துல துப்பி பரியாசம் பண்ணாங்கல்ல, ஆண்டவரே இவங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு பரிந்து பேசுகிறார். जिन्होंने यीशु का मजाक उड़ाया ना, जिन्होंने लाठी से मार के पूछा था ना किसने तुझे मारा, उनके हंसी मजाक जो किए थे उनके लिए पिता से कह रहे हैं क्षमा कर। பட்டயத்தோடு இரவு நேரத்தில் வந்து தன்னை பிடித்தவர்களை மன்னிக்கும்படி பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார். तलवार को लेकर जो रात को यीशु को पकड़ने आए थे उन्हें क्षमा करने के लिए यीशु कह रहे हैं। இயேசுவுடைய வஸ்திரத்தை கழட்டி அதை பங்கிட்டுக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் பிரார்த்தனை பண்றார். यीशु के वस्त्र कपड़े को उतार कर उसे आपस में बांट लिए, उन्हें भी क्षमा कर करके यीशु प्रार्थना कर रहे। பாவம் ஒன்றும் செய்யவில்லை என்று தெரிந்தும் இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்களே, அவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் பிரார்த்தனை பண்றார். यीशु ने एक भी पाप नहीं किया। इस बात को जानने के बाद भी जो लोग कहे कि क्रूस पे चढ़ाओ, उन्हें भी क्षमा कर करके यीशु ने प्रार्थना किया। இவர் நியாயாதிபதி என்றும் சொல்லி,
ये न्यायाधीश एक कर அறிந்திருந்தும் जानकर भी இவர் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டும்படி நியாயம் விசாரித்த பிரதான ஆசாரியர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். इनके ऊपर जो झूठा न्याय किए ऐसे प्रधान याजकों को भी क्षमा करो करके वो प्रार्थना किए. இயேசுவிடத்திலிருந்து அற்புதங்களையும் நன்மையும் பெற்ற கூட்டம் यीशु से अद्भुत और भलाई पाए हुए झुंड இன்றைக்கு அவருக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறது. आज उनके विरोध में खड़ी है. அவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு பிரார்த்தனை பண்றாரு. उन्हें क्षमा कर करके यीशु प्रार्थना कर रहे हैं. போன வாரம் தான் சொன்னாங்க, எவன் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று புகழ்ந்து பாடினார்கள். पिछले ही हफ्ते कहते कि दाऊद के संतान के ओसन्ना करके प्रशंसा करके गाने लगे थे. இன்றைக்கு அதே வாய் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறது. आज वही मुंह कहता है कि यीशु को क्रूस पे चढ़ाओ करके அவர்களை மன்னியும் என்று இயேசு பிரார்த்தனை பண்றாரு. उन्हें क्षमा करो कर कर यीशु प्रार्थना करते हैं. ஹalleluya हालेलुया. சிலுவை சுமக்க வைத்தவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். जिन्होंने यीशु को क्रूस उठाने के लिए रखा उन्हें क्षमा करो करके कहते हैं. தாரினால் அடித்தவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். जिन्होंने उन्हें मारा उन्हें भी क्षमा करने के लिए कहते हैं. ஆணி அடித்தவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். जिन्होंने कीला ठोका उन्हें भी क्षमा कर करके कहते हैं. இயேசுவுக்காக ஸ்பெஷலா முட்கிரீடம் செய்தவனையும் முட்கிரீடத்தை வைத்து எவன் தலையின் மேல் வைத்து அமிழ்த்தினவனையும் மன்னியும் என்று இயேசு சொல்கிறார். यीशु के लिए विशेष रूप से जिसने कांटों का मुकुट बनाया था और उस मुकुट को जिसने रख के दबाया था उसे भी क्षमा कर करके कहे. மற்றவர்கள் எல்லாரும் ரட்சித்திய உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்று சொல்லி பரியாசம் பண்ணினவர்களை பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். अरे तूने तो बाकी सबको बचाया था लेकिन अभी तू खुद को ही नहीं बचा पा रहा. ऐसे जो मजाक उड़ाए थे उन्हें भी क्षमा कर करके यीशु पिता से प्रार्थना किए. தனக்கு எதிராய் வந்த அத்தனை பேரையும் மன்னிக்கும்படி இயேசு பிதாவிடத்தில் பிரார்த்தனை பண்றாருங்க. उनके विरोध उनके खिलाफ जितने भी आए थे उन सभी को क्षमा करने के लिए यीशु पिता से प्रार्थना किए. இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாரு. इतना वेदना पा रहे हैं. இந்த வேதனையிலையும் इस वेदना में भी ஒருத்தரையும் சபிக்கல, एक को भी श्राप नहीं दिए. ஒருத்தரும் கெட்டு போறத விரும்பல. एक भी नाश हो इसे नहीं चाहे. மனம் திரும்பட்டும். मन फिराए. ஆண்டவரே உங்களை மன்னிச்சிருங்க, परमेश्वर ने क्षमा कर दो. பிதாவே உங்களை தண்டிச்சிடாதீங்க पिता इनको दंड मत दो. அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. ऐसा वो प्रार्थना कर रहे देखिए. ஆமென் आमीन ஆமென் आमीन. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளையே, प्रभु यीशु के पीछे चलने वाले परमेश्वर के बच्चों, உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ன தெரியுமா? तेरे जीवन में और मेरे जीवन में बहुत ही मुख्य क्या है मालूम है क्या? மத்தவங்களை மன்னிக்கிற சுபாவம். दूसरों को क्षमा करने का स्वभाव. Praise the Lord. Praise the Lord. மன்னிக்காம இருதயத்துக்குள்ளால கசப்பு வெறுப்ப வச்சிருக்கேன்னா இந்த இயேசுவுக்கு நீ சீஷன் அல்ல. क्षमा किए बिना तो तेरे दिल के अंदर कड़वाहट उसके बारे में रखा है तो तू यीशु का चेला नहीं है. ஆமென் आमीन. கொஞ்சத்தை மறைச்சு வச்சிருக்கிற மன்னிக்க முடியாது. थोड़ा सा छिपा के रखा है माफ नहीं करूंगा क्षमा नहीं இந்த करूंगा. இயேசுவுக்கு உண்மையான சீஷனா இருப்பாயனா इस यीशु का सच्चा चेला है तो இன்னைக்கு அத்தனை பேர் உனக்கு விரோதமா என்ன செய்திருந்தாலும் சரி, யாரு செய்திருந்தாலும் சரி, அவர்களை மன்னிக்கணும். आज उन सारे लोगों को चाहे कोई भी क्यों ना कुछ भी क्यों ना किया हो उन्हें तू क्षमा कर. இயேசுவுக்கு செய்தது மாதிரி உனக்கு யாரும் செய்யலன்றதை புரிஞ்சுக்க. यीशु के साथ जो किया था वैसा तेरे साथ कोई नहीं किया करके इस बात को जान ले. அவ்வளவு செய்தாங்கல்ல, उतना किए ना, அத்தனை பேரையும் இயேசு மன்னிச்சார்ல. उन सारे लोगों को यीशु क्षमा किए ना. உனக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் மன்னிக்கும் சுபாவம் முக்கியம். तेरे खिलाफ चाहे कोई भी हो कुछ भी क्यों ना किया उसे क्षमा करने का स्वभाव. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है நீ மத்தவங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டா तू दूसरों के पापों को क्षमा नहीं करेगा तो இயேசு உன் பாவத்தை மன்னிக்க மாட்டார். यीशु तेरे पाप को भी क्षमा नहीं உன் करेंगे. பாவம் மன்னிக்கப்படாம இருந்தா तेरा पाप क्षमा नहीं हुआ तो பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. स्वर्ग में नहीं जा सकता करके बाइबल कहता है. இன்னைக்கு காலை நேரத்துல ஒரு தீர்மானம் பண்ணிக்க. आज सुबह के समय एक फैसला कर ले. இயேசு சிலுவையில நின்று கொண்டிருக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை மறந்துட கூடாது. यीशु क्रूस पर लटकते समय का पहला वचन नहीं बोलना है. பிதாவே இவர்களை மன்னியும் ஆண்டவரே. हे पिता इन्हें क्षमा कर. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாம செய்துட்டு இருக்காங்க. ये क्या कर रहे करके ये नहीं जानते. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. उनका आँख छिपा हुआ है. இவங்களை மன்னிங்க ஆண்டவரே. इन्हें क्षमा करो. உனக்கு விரோதமா யார் என்ன செய்திருந்தாலும் சரி, तेरे विरुद्ध कोई भी कुछ भी क्यों ना किया हो, புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், அல்லது எவரா இருந்தாலும் சரி, पति हो, पत्नी हो, बच्चे हो, माता पिता हो, सासू माँ हो, ससुर जी हो, चाहे कोई भी क्यों ना, आपके रिश्तेदार वाले बाहर के कोई भी क्यों ना हो, இன்னைக்கு அவங்கள மன்னிச்சு आज उन्हें क्षमा करके இயேசுவின் சீசனா மாறிக்க. यीशु का चेला बन கண்களை जाओ. மூடுவா. आंखों को बंद ஒரே करें. நிமிஷம் एक ही मिनट கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து आंखों को बंद कर परमेश्वर को देखकर இருதயத்தின் மேல நெஞ்சு மேல ஒரு கையை வச்சுக்கோங்க. दिल पे अपना हाथ रख लीजिए. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே परमेश्वर से बोलिए இயேசுவை போல மன்னிக்கும் சுபாவத்தை எனக்கு தாருங்க.
यीशु की तरह माफ करने का स्वभाव मुझे இயேசுவை போல दीजिए। மன்னிக்கும் சுபாவத்தை எனக்கு தாருங்க. यीशु की तरह क्षमा करने का அந்த स्वभाव मुझे சுபாவம் दीजिए। எனக்குள்ளால வளருவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். वो स्वभाव मेरे अंदर बढ़ने के लिए मुझे समर्पण करता हूँ। கசப்பு வெறுப்பு வேண்டாம். कड़वाहट नफरत नहीं चाहिए, என்னை விட்டு எடுத்து போடுங்க. मुझसे हटा दीजिए। நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। ஆமென். आमीन ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது வார்த்தையை நம்ம கேட்க போறோம். दूसरा वचन हम सुनने वाले हैं। நம்ம மத்தியில பாஸ்டர் அருள் ஜோதி இருக்காங்க. हमारे बीच में पास्टर अरुल ज्योति है। என்னோடு கூட படித்தவர் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிறார். पास्टर जी के साथ में पढ़े थे, तमिलनाडु में सेवकाई அங்க करते हैं। இரண்டாவது வார்த்தையை நமக்கு கொண்டு வருவாங்க. वो दूसरा वचन हमारे पास ले आएंगे। Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। நம் இரண்டாவது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். अब दूसरे वचन की ओर घूम जाएंगे। லூக்கா 23:43வது வசனத்தை என்னோடு கூட வாசியுங்கள். लूका के 23वें अध्याय का 43वें वचन को मेरे साथ मिलकर पढ़िए। அது முன்னே 42ல இருந்து வாசி. 42 से पढ़िए। அது அந்த கல்வன் எப்படியாக ஜெபிக்கிறான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். और देखिए वो चोर इस तरह प्रार्थना करता है, जब तू अपने राज्य में आए तो मेरी सुधि लेना, मुझे स्मरण रखना। ஆண்டவர் அங்கே அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். और उसे देखकर परमेश्वर यीशु कहते हैं, मैं तुझसे सच कहता हूँ, आज ही तू मेरे साथ स्वर्गलोक में होगा। இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய், आज ही तू मेरे साथ स्वर्गलोक में रहेगा। ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அந்த சூழ்நிலை நினைத்து பாருங்க. ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது அந்த கொடூர வேதனையில ஆண்டவர் இருக்கும்போது आप और मैं उस परिस्थिति को सोच के देखिए, प्रभु यीशु मसीह क्रूस पर जब वो कठोर वेदना उठा रहे थे। 23:43 இருக்குது. 23वें अध्याय के 42 से 43 वचन में है। இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, यीशु को देखकर, हे प्रभु, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது जब तो अपने राज्य में आए என்னை நினைத்தருளும், तो मुझे स्मरण रखना। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। அந்த கல்வனுக்கு தெரிந்தது ஆண்டவர் யார் என்பதும் ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன என்பதும் தெரிந்திருந்தது. इस चोर को पता था कि प्रभु कौन है और प्रभु का राज्य क्या है कर कर। அதனால தான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். इसीलिए वो कहता है, जब तेरा राज्य आए तो मुझे सुधि लेना, मुझे याद रखना। நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிந்த வேத பகுதி தான், அடிக்கடி கேட்டிருக்கிற வேத பகுதி தான். हम सभी को ये वचन का हिस्सा पता है, बार बार हमने सुना है। கோர வேதனையில ஏசப்பாவும் தொங்குறாங்க, அந்த கல்வனும் தொங்குறாங்க. कठोर वेदना में यीशु भी लटक रहे और वो चोर भी लटक रहे हैं। உயிர் போற நேரத்துல நீங்களும் நான் என்ன சொல்லுவோம்? जान जाने के समय आप और मैं क्या कहेंगे? எப்ப என் உயிரே போகுது, இப்ப என்னப்பா நான் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறேன் அப்படி சொல்லி நாம மனுஷனா இருந்தா நம்ம சாதாரணமா அல்லல் தட்டுவோம். अभी तो अगर मनुष्य होते तो अरे मेरा तो जान जाने वाला, अभी क्या तेरे प्रार्थना का जवाब दूंगा करके ऐसे उसे हम इनकार कर देंगे। ஆனா தேவன் அப்படி செய்யவில்லை. लेकिन परमेश्वर ऐसा नहीं किए। அவர் வார்த்தையான தேவன், वो वचन का परमेश्वर, ஜெபத்தை கேட்கிறவர், प्रार्थना सुनने वाला, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர், आपद के समय अनुकूल मदद करने वाला। அவன் கேட்ட வார்த்தை உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்தருளும் சொன்னபோது उसने जो बात पूछी थी, तेरा राज्य जब आए तो मेरी सुधि लेना, ஆண்டவர் இம்மீடியட்டா சொல்றாரு, உனக்கு எனக்கு தகுதி இல்லை, உன் தகுதி என்ன, அப்படி இல்லை. there is no any explanation, ஒண்ணுமே எந்த விளக்கமும் சொல்லாம இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய்ன்னு சொன்னார். तो उस बात को जब उसकी यीशु के पास आई तो यीशु ने ऐसा नहीं, अरे तेरा क्या लायक है, तू क्या लायक है, ऐसा सब नहीं। वहां पर कोई बातचीत नहीं किया, उन्होंने सामने से ये बात किया, तो आज के दिन मेरे साथ स्वर्ग लोक में रहेगा। ஒருத்தங்களை நாம அங்கீகரிக்கணும், ஒருத்தங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும், 1008 கேள்விகள் அவங்களை குறித்து 1008 அசம்ப்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். एक को ग्रहण करना है, एक को हमारे घर के अंदर लाना है, तो उसके विषय में हजारों सवाल रखेंगे, हजारों सोच विचार करने के बाद ही हम करेंगे। ஆண்டவர் சகலத்தை அறிந்தவர். அவனுடைய உயிர் போற நேரத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் ஆண்டவனை பரலோகத்தை தூக்கி கொள்ளுகிறார். परमेश्वर जो सब कुछ जानते हैं, तो उसके बाद भी उसके जान जाने के समय उसने समर्पण किया, इसलिए उसे ले लिए। நீங்களும் நானும் யாரையும் தப்பா நினைக்காதீங்க, தாழ்வா நினைக்காதீங்க. आप और मैं किसी को भी कम मत समझिए, दीन करके मत समझिए। ஒரு காரியம் செய்யுங்க, நீங்களும் நானும், ஆண்டவரே இவங்களை தூக்கி எடுங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம்.
एक कार्य परमेश्वर आप इन्हें भी उठा लीजिए, इनको भी हाथ बढ़ाकर उठा लीजिए आपके राज्य के लिए। ஆதியாகமம் 21:15-16 வசனத்திலே நாம் ஆகார குறித்து பார்க்கிறோம். ஆகாரும் தன் பிள்ளை சாகிறதை எப்படி பாப்போன்னு சொல்லி நீங்க அங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. தன் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பாப்பேன்னு சொல்லி தூரமா போய் அழுகுறாங்க. उत्पत्ति के 21वें अध्याय में आप देखोगे तो हजीरा भी उनका जो बेटा इस्माइल है वो मर रहा है, उसे मैं कैसे देखूं करके दूर जाके रोती है। ஆண்டவர் அங்க பாருங்க, ரெண்டு பேர் அழுகுறாங்க, ரெண்டு பேரும் சாவதான் போறாங்க. ஆகார் சாகுறாங்க, ஆகார் பிள்ளை சாகுது, பிள்ளை செத்து போயிட்டு இருக்குது. அப்ப ஆகார் சொல்றாங்க, என் பிள்ளை சாகிறத நான் எப்படி பாப்பேன் அப்படி சொல்றாங்க. देखिए दोनों ही मरने वाले और दोनों ही रो रहे, तो हजीरा जो कहते हैं कि मेरे बेटे को मेरे सामने मरते हुए कैसे देखूं करके वो कह रही है। நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? हम होते तो क्या करते? ஒன்னு ஆகார்ட்ட பேசிருப்போம், இல்ல பிள்ளையை காப்பாத்த முயற்சி பண்ணிருப்போம். नहीं, एक हजीरा से बात करते, नहीं तो बच्चे को बचाने की प्रयास करते। ஆகாருக்கு ஒரே பதில் ஆண்டவர் சொன்னார். हजीरा को एक ही जवाब परमेश्वर दिए। பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். बच्चा जिस जगह पर है वहां से परमेश्वर उसकी आवाज सुने। ஆகாரே, நீ எதுக்காக குமுறுகிறாயோ, எதுக்காக கொந்தளிக்கிறாயோ, உன்னுடைய பெரிய பிரச்சனையான உன் பிள்ளையை நான் காப்பாத்திட்டேன்ப்பா. हजीरा तो जिस समस्या के लिए चिल्ला रही है, एकदम भावुक हो रही है, वो समस्या तेरे बच्चे को मैंने बचाया है। அந்த ஆகாருடைய ஜெபத்தை கேட்ட தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். वही हजीरा का प्रार्थना सुनने वाला परमेश्वर आज आपके साथ और मेरे साथ है। நம்ம வார்த்தைகள் சொல்ல முடியாமல் போனாலும், हम वचनों में उसे बयान नहीं कर पाते तो भी, வார்த்தைகளினாலே ஜெபத்திலே நாம் பல வார்த்தைகளை சொல்ல முடியாமல் போனாலும், वचनों से हम कई बातों को नहीं बताए जा सकते तो भी, சங்கீதம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கூக்குரலை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். भजन संगीता की 9वीं संगीता में बताया गया कि हमारे करहाने को वो सुनते हैं। நம்முடைய கதறுதலை கர்த்தர் மறவார் என்று சொல்லி சங்கீதம் சொல்வது போல, हमारे चिल्लाहट को वो नहीं भूलते करके जैसे भजन संगीता कहता है, அவனுடைய கதறுதலை அன்றைக்கு கேட்டு ஆண்டவர் அவனை பரலோகத்தில் எடுத்துக்கொண்டார். उसकी चिल्लाहट की आवाज सुनकर परमेश्वर दिन से स्वर्ग लोग उठा लिए। உங்களை என்னையும் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. वैसे आपको और मुझे भी परमेश्वर आशीष करेंगे। கண்களை மூடுவோம், आंख बंद करेंगे, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம். ஆண்டவரே, परमेश्वर के समक्ष प्रार्थना करेंगे। கடைசி நிமிஷத்துல கூட अंतिम क्षण में भी உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டவனுடைய சத்தத்தை கேட்டீரே. आपको देख के जिसने विनती किया उसकी आवाज को सुने। என் சத்தத்தையும் கேட்க வல்லவர் ஆண்டவரே. मेरी आवाज को भी सुनने के लिए सामर्थ्य हो। ஒருவரையும் கடைசி நிமிஷத்துல கூட நீர் புறக்கணிக்கல ஆண்டவரே. किसी को भी अंतिम समय भी आप इनकार नहीं किए। அந்த கள்ள வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான். वो चोर मौके को इस्तेमाल कर लिया। வாய்ப்பை பயன்படுத்தி கேட்கிற, ஆண்டவரே இன்றைக்கு என்ன நினைச்சுக்குங்க ஆண்டவரே. उस मौके को इस्तेमाल कर कहता है कि परमेश्वर आज मुझे स्मरण कर लीजिए। உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கிறார். परमेश्वर आज तुझे एक मौका दिए गए। ஆண்டவரை தேடக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். परमेश्वर को ढूंढने का मौका दिए गए। வாய்ப்பை தேடி ஆண்டவரை தேடிக்கொள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். उस मौके को इस्तेमाल कर परमेश्वर को ढूंढ ले, परमेश्वर आपकी मदद करेंगे। அல்லேலூயா, हालेलुया। மூணாவது வார்த்தை, तीसरा वचन யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் यूहन्ना का सुसमाचार का 19वां अध्याय 26 முதல் 27 வசனம். 26 और 27 वचन। John chapter 19 यूहन्ना का 19वां अध्याय 26-27 வசனத்தையே நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 26 और 27 वचन को मैं पढ़ता हूं, ध्यान से सुन लीजिए। அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். तब यीशु ने अपनी माता और उस चेले को जिससे वो प्रेम रखता था पास खड़े देखा, तो अपनी माता से कहा, ए नारी देख ये तेरा पुत्र है। பின்பு அந்த சீஷனை நோக்கி, तब उसने चेले से कहा, அதோ உன் தாய் என்றார். ये तेरी माता है। அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். और उसी समय से वो चेला उसे अपने घर ले गया। மூணாவது வார்த்தை இயேசு சொல்றாரு. तीसरा वचन यीशु कहते हैं, ஏமன் தாயை பார்த்து சொல்றாரு. अपनी माँ को देखकर कहते, ஐமன் ஸ்தோத்திரம். யோவானையும் பார்த்து சொல்றாரு, தாயே ஸ்திரீயே அதோ உன் மகன். और यूहन्ना को भी देखकर कहते, ए स्त्री देख तेरा बेटा। யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய் என்று சொல்கிறார். और यूहन्ना को देखकर कहते, देख यही तेरी माता है। இயேசு கிறிஸ்துவுடைய தாய் ஏமன் ஸ்தோத்திரம் மரியாள். यीशु की माता मरियम। மரியாளுடைய புருஷன் யோசேப்பு ஏற்கனவே மரித்து போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. और मरियम का पति यूसुफ पहले ही गुजर गए करके इतिहास कहता है। அப்ப இயேசு கிறிஸ்து தான் குடும்பத்தில் மூத்த மகன். तो यीशु मसीही परिवार के पहले बेटे हैं। அப்ப இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய தாயாகிய மரியாளையும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் பராமரித்து வந்து கொண்டிருக்கிறார். तो यीशु मसीही अपनी माता मरियम और उनके भाइयों का सबका देखभाल करते आ रहे हैं। யூதனுடைய முறைப்படி அதுதான். यहूदियों के रीति के अनुसार वही है। மூத்த மகன் தான் பராமரிக்க வேண்டும்.
पहला बेटा ही सबका देखभाल करना है। ஆகவே தான் 2 பங்கு சொத்தில் 2 பங்கு சேஷ்டபுத்திர பாகம் அவர்களுக்கு கொடுப்பார்கள். इसीलिए जायदाद का 2 हिस्सा श्रेष्ठ पुत्र भाग उन्हें दिया जाता है। இப்போது இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். अब यीशु क्रूस पर चढ़ाए जा रहे हैं। இயேசுவுக்கு தெரியும் இவர்கள் சிலுவையில் இருந்து இனி இறக்கப் போவதில்லை. यीशु को पता है कि आगे ये मुझे क्रूस पे से नहीं उतारेंगे। ரோமர்களுடைய சட்டப்படி சிலுவையில் அறையப்பட்டவன் சிலுவையிலேயே மரிக்க வேண்டும். और रोमियो के नियम के अनुसार जो क्रूस पे चढ़ाए गए उसे क्रूस पे ही मरना है। மரித்த பின்பு தான் சிலுவையில் இருந்து இவர்கள் கீழே இறக்குவார்கள். मरने के बाद ही उन्हें क्रूस पे से बाहर नीचे ले आते हैं। மரியாள் என்ன சொல்கிறாள்? मरियम क्या करती है? இயேசு சிலுவை சுமந்து கொண்டிருக்கிற பாதையெல்லாம் அழுது கொண்டே போகிறாள். यीशु जिस रास्ते से क्रूस उठा कर गए उस रास्ते में वो भी रो कर आती है। சிலுவையில் ஆணி அடித்து விட்டார்கள். क्रूस पे उन्हें चढ़ाकर किले ठोक दिए। இயேசு தொங்கிக் கொண்டே இருக்கிறார். यीशु लटक रहे हैं। இயேசுவின் சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு இந்த மரியாள் அழுது கொண்டே நிற்கிறாள். यीशु के पैरों के बगल में खड़े रहकर ये मरियम रो रही है। யோவான் என்று சொல்லக்கூடியவன் இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன். यूहन्ना करके जो है यीशु का बहुत ही प्रेमी चेला। இயேசுவுடைய மார்பில் சாய்ந்திருந்த ஒருவன். यीशु के सीने से झुका हुआ एक व्यक्ति। அவனும் சிலுவை அண்டை நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான். वो भी क्रूस के बगल में खड़े रह के रो रहा है। இயேசு சிலுவையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை தாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். यीशु क्रूस पे वेदना उठा रहे उसे उसकी माता देख रही है। தன் மகன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். मेरा बेटा क्रूस पे चढ़ाया गया है। ரத்தம் சொட்டிட்டே இருக்கு. खून बह रहा है। போய் துடைக்கிறதுக்கு கூட முடியாது. जाके पोंछ भी नहीं सकते। அவ்வளவு வேதனை துடியா துடிச்சிட்டு இருப்பாங்க. उतना वेदना से तड़प रहे। அவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. उतना वेदना उठा रहे हैं। இயேசு என்ன சொல்றார் பாருங்க. यीशु क्या कह रहे देखिए। ஏமன் ஸ்தோத்திரம் அவங்கள நோக்கி பார்த்து उन्हें देखकर ஸ்திரீயேன்னு கூப்பிடுறாரு. ये स्त्री करके पुकारे, அம்மான்னு கூப்பிடல. माँ करके नहीं पुकारे। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? ஒருவேளை இயேசு அம்மான்னு கூப்பிட்டிருந்தா हो सकता है यीशु माँ करके पुकारे होते तो அந்த தாய் இன்னும் அழுது கதறி இருப்பாங்க. वो माँ और भी चिल्ला कर रोए होते। அந்த அம்மான்ற வார்த்தை நம்மளால கேட்க முடியாது. वो माँ करके जो शब्द है वो हम नहीं सुन सकते। வேதனையில இருந்து கூப்பிடுறத கேட்க முடியாது. वेदना में रहते हुए एक बच्चा ऐसा पुकारेगा तो सुन नहीं सकते। அதனால தான் இயேசு ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடுறாரு. इसीलिए यीशु ये स्त्री ये नारी करके पुकारे। அருகே இருந்ததான சீஷனை பார்த்து ஏமன் யோவானை பார்த்து சொல்றாரு. बगल में एक चेला जो खड़ा था यूहन्ना उसे देख कर कहते, ஸ்திரீயே அதோ உன் மகன். ये स्त्री देख तेरा ये बेटा है। யோவானை பார்த்து சொல்றாரு அதோ உன் தாய். और यूहन्ना को देख कर कहते ये देख तेरी माता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஏமன் மரியாளுடைய இருதயம் ஏற்கனவே உடைந்து போயிருக்கிறது. मरियम का हृदय पहले से टूटा हुआ है। என்னை ஆதரிக்கிறவர்கள் யார் இருக்கிறாங்க? मेरा आदर करने के लिए कौन है? இனி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? आगे मेरा जिंदगी क्या होगा? பல கேள்வியோடு நின்னதான ஏமன் மரியாளை ஆண்டவர் இயேசு கைவிடவே இல்லை. कई सवालों के साथ खड़ी जो मरियम थी उसे प्रभु यीशु हाथ नहीं छोड़े। ஆமென் ஆமென்। கடைசி நேரத்துல கூட மரியாளுக்கு ஆதரவா இருக்கும்படி ஒரு சீஷனுடைய கையில மரியாள் ஒப்பு கொடுக்கிறார். अंतिम क्षण तक एक आदर बनकर रहने के लिए एक चेले को मरियम के हाथ में दिए। ஹalleluya हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, தேவன் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. परमेश्वर किसी का भी हाथ नहीं छोड़ते। Praise the Lord. Praise the Lord। அவர் தம்முடைய தெய்வீக அன்பினால் பராமரிப்பவர் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் இந்த வசனம். वो अपने ईश्वरीय प्रेम से देखभाल करेंगे इसकी एक निशानी है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। மரியாளுக்கு ஆதரவா இருந்த இயேசுவுடைய வாழ்க்கை முடிய போகிறது. मरियम के लिए जो आदर बन के यीशु थे उनका जीवन समाप्त होने वाला है। ஆனா இயேசு ஒரு புதிய ஆதரவை கொடுத்து கொண்டு தான் போகிறார். लेकिन यीशु एक नया आदर देख कर ही जा रहे हैं। ஆமென் ஆமென்। சில நேரத்துல நமக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சிலவைகள் நம்மை விட்டு போய்விடும். कुछ समय हमारे लिए जो आदर थे वो हमें छोड़कर चले जाते हैं। நமக்கு ஆதரவா இருக்கிறதெல்லாம் சிலது ஆண்டவர் எடுத்து போடுவார். हमारे लिए जो भी आदर है उसे प्रभु उठा लेते हैं। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ऐसे परिस्थिति में भी ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். परमेश्वर हमारा हाथ नहीं छोड़ते। கைவிடாம हाथ छोड़े बिना வேறொரு ஆதரவை கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருவார். और एक आदर परमेश्वर में निश्चय देंगे। ஹalleluya हालेलुया। ஆதரவு நமக்கு எங்கிருந்து வரும்னு நமக்கு தெரியாது. आदर हमारे लिए कहां से आएगा करके नहीं पता, ஆனா தேவனுக்கு மட்டும் தெரியும். लेकिन परमेश्वर को सिर्फ मालूम है। தேவனுக்கு தெரியாம ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே செய்யாது. परमेश्वर की इच्छा के बिना एक भी कार्य हमारे जीवन में नहीं होगा। ஹalleluya हालेलुया। ஒருவேளை மரியாள் நினைச்சிருக்கலாம், हो सकता है मरियम सोची இனி होंगी எனக்கு யார் ஆதரவா இருக்கா? आगे मेरे लिए कौन आदर बनकर रहेगा? என் வாழ்க்கை இனி என்ன ஆகும்? मेरा जीवन में क्या होगा? இயேசு கைவிடவே இல்லையே. यीशु हाथ नहीं छोड़े। இயேசு கைவிடவே இல்லையே. यीशु हाथ नहीं छोड़े। ஹalleluya
हालेलुया। இயேசு நம்மை கைவிடாத தெய்வம். यीशु हमारा हाथ नहीं छोड़ते प्रभु है। ஒரு ஆதரவு நம்மை விட்டு போகும்போது இன்னொரு ஆதரவை நமக்காக ஏற்படுத்தி தரக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம். एक आदर हमें छोड़कर जाते, दूसरा एक आदर हमारे लिए तैयार कर देने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? दूसरा ये वचन क्या कहता है मालूम है क्या? ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்ன செய்ய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அவர் செய்துட்டு போறாரு. अपनी माँ के लिए जो कर्तव्य उन्हें करना था उसे कर जा रहे हैं। Praise the Lord. Praise the Lord। நான் மரிக்க போறேன். मैं मरने जा रहा हूँ। அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னால இனி செய்ய முடியாது. मेरे माँ के लिए जो भी कर्तव्य जिम्मेदारी करनी हो मैं नहीं कर सकता। இயேசு என்ன செய்றாரு? यीशु क्या कर रहे हैं? தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை ஏற்படுத்திட்டு போறாரு. माँ के लिए जो कर्तव्य को करना है उसे जो तैयार करके जा रहे। தெய்வ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் நம்முடைய தாய் தகப்பன் அனாதைகளாய் விடக்கூடாது. हमारे जीवन में कभी भी हमारे माता पिता को अनाथ नहीं छोड़ना है। இயேசு மரிக்க போகிறார். यीशु मरने वाले हैं। தாய் அனாதையாக கூடாது என்பதில் மிக கவனமுள்ளவராயிருந்தார். मेरी माँ अनाथ नहीं होनी चाहिए करके इस बात में बहुत ही ध्यान से थे। என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக கவனமுள்ளவராயிருந்தார். मेरे माँ और मेरे भाई लोग जो है उनका अच्छे से देखभाल होना चाहिए करके वो अच्छे से ध्यान से थे। நம்ம வாழ்க்கையில தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நிறைவேற்றணும். हमारे जीवन में माता पिता के लिए जो कर्तव्य करना है उसे पूरा करना है। அல்லேலூயா. हालेलुया। பைபிள் சொல்லுது தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. बाइबल कहता है तू तेरे माता पिता का आदर करना। இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அதை அப்படியே செய்துட்டார் பாருங்க. यीशु उसे अपने जीवन में वैसे ही पूरा किए। அல்லேலூயா. हालेलुया। மரிப்பதற்கு முன்பு தாய்க்கு செய்ய வேண்டிய சகல கடமையும் செய்தார். मरने से पहले माँ के लिए जो भी जिम्मेदारी या कर्तव्य करना था उसे पूरा किए। இயேசுவை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளையே, यीशु के पीछे चलने वाले परमेश्वर के बच्चे, ரெண்டு காரியத்தை சொல்றேன். दो कार्य कहता हूँ। உன்னுடைய ஆதரவு உன்னை விட்டு எடுபடும் போது கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருந்து இன்னொரு ஆதரவை தருவார். तेरा आदर जब तुझसे छीन लिया जाएगा तो दूसरा एक आदर परमेश्वर तुझे देंगे। உன்னை ஒருபோதும் திக்கற்றவர்களாய் விடார். तुझे कभी अनाथ नहीं छोड़ेंगे। உன்னை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். वो तुझे कभी भी हाथ नहीं छोड़ेंगे। உனக்கு ஒரு சகாயத்தை அவர் ஏற்படுத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். वो तेरे लिए सहायक को सहायता करने वाले को नियुक्त करने के लिए काफी है। இந்த நேரத்துல उसी समय இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். यीशु को याद कर लीजिए। கடைசி நிமிடத்துல கூட अंतिम क्षण में भी தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்ன்றதுல கண்ணும் கருத்துமா இருந்தார். माँ के लिए जो कर्तव्य करना है उसे करने में बहुत ही सावधान ध्यान से थे। உங்க வீட்டுல வயதானவங்க இருப்பாங்கன்னா புறமை ஸ்தோத்திரம் அவங்களை உதாசீனப்படுத்தி தள்ளிடக்கூடாது. आपके घर में कोई बुजुर्ग है, उम्र वाले के तो उनके ऊपर लापरवाही करके उन्हें इनकार मत कीजिए। அம்மா அப்பாவா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம். वो चाहे माता पिता हो या ससुर जी सासू माँ हो, நம்ம சாகும் வரைக்கும் நம்ம ஆதரவா இருக்கணும். वो मरते दम तक हमें उनका आदर बनकर रहना है। நாம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காகவே அவர்களுக்கு பிள்ளைகளாய் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. हम उनका आदर बनकर रहने के लिए हम उनके संतान बनके जन्म हुए कर इस बात को नहीं भूलना है। உன்னால முடியலையா? तुझसे नहीं हो रहा है क्या? அதுக்காக எதையாவது ஏற்படுத்தி ஆகணும். उसके लिए कुछ तो तैयार करना ही है। அதைத்தான் இயேசு செய்தார். उसे यीशु किए। ஆமென். आमीन। கண்களை மூடுவோம். आंख बंद करेंगे। மார்போடு ரெண்டு கரங்களை அணைத்துக் கொண்டு सीने से दोनों हाथों को लगाकर ஒரே ஒரு தீர்மானத்தோடு நாம் அடுத்த பகுதிக்கு கடந்து போவோம். एक ही फैसले के साथ हम अगले हिस्से में जाएंगे। ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா यीशु पिता से बोलिए, ஆமென், நீங்க செய்த காரியத்தை நான் செய்ய விரும்புறேன். आपने जो कार्य किया उसे मैं करना चाहता हूं। தாயின் தகப்பனை கனம் பண்ண விரும்புறேன் ஆண்டவரே. माता पिता का आदर करना चाहता தாயின் हूं। தகப்பனை நான் கனம் பண்ண விரும்புகிறேன். माता पिता का आदर करना चाहता हूं। கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. परमेश्वर मेरी मदद कीजिए। உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपकी सुंदर हाथों में अर्पण करते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता। ஆமென். आमीन। நாலாவது வார்த்தை चौथा वचन மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரத்தில் இருக்கு. मत्ती के सुसमाचार के 27 अध्याय में है। 46வது வசனம் சொல்கிறது. 46 वचन कहता है, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அந்த வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்ளும். 45 36ல 45वां और 46वां वचन। 45 அப்பொழுது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. और दोपहर से लेकर तीसरे पहर तक उस सारे देश में अंधेरा छाया रहा। 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். तीसरे पहर के निकट यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा, एली एली लामा शबक्तानी। அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். अर्थात ए मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया। ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் பலவித சூழ்நிலையில ஒன்று பெற்றோரால் கைவிடப்படுகிறோம், இல்லை பிள்ளைகளால் பெற்றோர் கைவிடப்படுறாங்க. பல விதத்தில் யாரால எப்படியோ கைவிடப்படுகிறோம்.
हम सभी इस दुनिया में किसी ना किसी कारण से, किसी ना किसी वजह से माता पिता के द्वारा या बच्चों के द्वारा या किसी और से जो है हाथ छोड़ दिए जाते हैं। உறவு பகை பணம் பாவம் இந்த சூழ்நிலையினால நாம் கைவிடப்படுகிறோம். रिश्ता बैर पाप पैसा ऐसे कारणों से हम जो है अलग छोड़ दिए जाते हैं। ஆனா இங்க தேவனும் பிதாவும் ஆண்டவராகிய இயேசுவும் அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை இந்த ஒரே ஒரு காரியம்தான். लेकिन यहाँ पर पिता परमेश्वर और प्रभु यीशु मसीह के भी जो उनका छोड़ देने का कारण यहीं पर है। ஆண்டவர் இப்படியாக சொன்ன அந்த பூமியில வாழ்ந்தபோது நான் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் பூமியில வாழ்ந்த நாட்களில் சொல்லி இருக்கிறார். प्रभु यीशु मसीह धरती पे जीते समय कहते कि मैं हमेशा पिता की इच्छा करता हूँ, इसलिए वो कभी मुझे अकेला नहीं छोड़ते, मैं उनके साथ होकर कर। நாட் ஈவன் சிங்கிள் மொமெண்ட், एक क्षण भी नहीं, ஒரு நாள் கூட, ஒரு மணி நேரம் கூட, ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் பிதாவை விட்டு பிரிந்ததில்லை. एक क्षण एक घंटा भी प्रभु यीशु पिता से अलग नहीं हुए। அந்த வசனம் சொல்லுகிறது 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும். लेकिन यहाँ पर बताया गया तीसरे पहर के निकट, இந்த 3 மணி நேரம் பூமியில அந்தகாரம் உண்டாயிற்று. तीसरे पहर के निकट जो है धरती पे अंधकार छा गई। அந்த வேளையில இயேசப்பா கைவிடப்பட்டார். उस समय यीशु का हाथ छोड़ दिया गया। அவர் செய்த பாவம் அல்ல, उन्होंने जो पाप किया वो नहीं, உலகத்தில் ஏற்கனவே பிறந்த நம்ம எல்லாருடைய பாவத்துக்காகவும் இனி பிறக்க போகிற எல்லாருடைய பாவத்துக்காகவும் எல்லாருக்கான ஏற்ற தண்டனை அவர் அமுக்கியது. दुनिया में जो पहले ही जन्म हुए थे उनके पापों को और जो आगे पैदा होने वाले उनके सारे पापों को जो बोझ बनकर उनको दबाया। ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போல ஏசாயா का 53वें अध्याय में हम देखते समय நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் போட்டுக் கொண்டார். हम सभी के अधर्मों को उनके ऊपर डाल दिया गया। 5வது வசனம் பாருங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. हमारे डिटाई के कारण वो जो है मार खाए, हमारा अधर्म उनके ऊपर जो है टांग दिया गया और उनके मार खाने से हमें शांति मिली। 6வது வசனம் தெளிவாக சொல்லுது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். 6वां वचन कहता है कि हम सभी भेड़ों के समान अपने अपने रास्ता में चले गए। கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். लेकिन परमेश्वर सारे लोग के अधर्म को उनके ऊपर गिराए। இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக इस धरती पर आपको और मेरे को छुटकारा देने के लिए ஏதேன் தோட்டத்தில் பிரிந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிரிந்த உறவை, உடைந்த உறவை, एदेन के बगीचे में जो रिश्ता परमेश्वर और इंसान का टूटा था, उस टूटे हुए रिश्ते को தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, प्रभु अपने पवित्र लहू से, தன்னுடைய ஜீவ பலியாலே, अपने जीवित बलि से சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். क्रूस पे समर्पण किए। எல்லாருடைய பாவங்களையும், सारे लोग के पापों को, எல்லாருடைய அக்கிரமங்களையும் सारे लोगों के अधर्मों को அவர் மேல் விழ பண்ணினார். उनके ऊपर वो रखे। நம்ம பிள்ளைங்க பாவம் செய்யும் போது நம்மளாட்டி பார்த்துட்டு இருக்க முடியுங்களா? हमारे बच्चे अगर पाप करते रहेंगे तो उसे हम देखते रहेंगे क्या? நம்ம பல சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். हम कई स्थितियों में जो है उसे एडजस्ट करके जाते हैं। பாவமே செய்யாத பரிசுத்த தெய்வம் पाप ही नहीं किया पवित्र प्रभु நமக்காக பாவம் ஆனார். हमारे लिए पाप हुए, நமக்கு மீட்பு உண்டு பண்ணும்படி हमें छुड़ाने के लिए அவர் கைவிடப்பட்டார். उनका हाथ छोड़ दिया गया। கைவிடப்பட்டதின் வேதனையை, छोड़ दिया गया उस वेदना को, நீங்கள் கண்ணீரோடு தனிமையிலே வெறுமையாய் நொறுக்கப்பட்ட வேதனையை आप अकेले में छोड़ दिए, टूट गए ऐसे वेदना को அவர் புரிந்திருக்கிறார். वो समझते हैं। நொறுக்கப்பட்டவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். वो टूटे हुए के समीप है वो। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। ஹalleluya. கண்களை மூடுவோம், आंखों को बंद करेंगे, ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். एक ही मिनट प्रार्थना करेंगे। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह அவர் நமக்காக वो हमारे लिए மரிக்கும் போது, मरते समय நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது, हमारा पाप जब उनके ऊपर रख दिया गया, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் கைவிடப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो त्याग दिए गए, हाथ छोड़ दिए गए करके कहा गया है। கைவிடப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उनका हाथ छोड़ दिया
दिया गया करके वचन कहता है। அப்பதான் சத்தமா சொல்றார், ஏலி ஏலி சபத்தானி, तभी वो जोर से कहे एली एली लमा सबक्तानी, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே? हे प्रभु मुझे क्यों छोड़ दिए? நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது பிதாவானவர் அவரை கைவிட்டார். हमारा पाप जब उनके ऊपर लाद दिया गया तो पिता परमेश्वर ने छोड़ दिए। இன்றைக்கும் நாம் பாவம் செய்யும் போது தேவனால் கைவிடப்பட்டு விடுவோம். आज भी हम पाप करते समय परमेश्वर के द्वारा हाथ छोड़ दिए जाएंगे। அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் கூக்குரல் உண்டாகிறது. तभी हमारे जीवन में चिल्लाना कराहना आता है। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से जान लीजिए, இயேசுவின் மேல் பாவம் சுமத்தப்பட்ட போது இயேசு கைவிடப்பட்டார். यीशु के ऊपर जब पापों को लाद दिया गया तो यीशु का हाथ छोड़ दिया गया। அவர் பாவம் செய்யவில்லை, वो पाप नहीं किए, நம்முடைய பாவம் சுமந்தார். हमारे पापों को उठाए। ஆமென். அப்போது பிதாவால் கைவிடப்பட்டார். तब पिता के द्वारा छोड़ दिए गए। பிதாவுக்கும் இயேசுவுக்கும் பிரிவினை உண்டாயிற்று. पिता और यीशु के बीच में फूट हो गई। நீங்களும் நானும் பாவம் செய்யும் போது தேவனால் கைவிடப்படுவோம். அப்பொழுது தான் கூக்குரலின் சத்தம் நம்முடைய வாய்களிலிருந்து புறப்படும். आप और मैं जब पाप करेंगे तभी हमारा और परमेश्वर इसमें फूट होगी और हम तभी चिल्लाएंगे। நமக்காய் பாவம் சுமந்த இயேசு பிதாவானால் கைவிடப்பட்டார். हमारे लिए जो पाप नहीं किए वो यीशु पिता के द्वारा हाथ छोड़ दिए गए। ஆமென். ஸ்தோத்திரம். நாம் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். हम पाप ना करें, पवित्र जीवन जीने के लिए फैसला कर ले। கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. परमेश्वर आपकी मदद करेंगे। Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 அடுத்த வார்த்தை ஆமென். ஜான் chapter 19 verse 28 ல இருக்கு. और अगला वचन यूहन्ना का 19वें अध्याय का 28वां वचन। நம்ம மத்தியில் இருக்கிற ஜூனியர் பாஸ்டர் வருவார். हमारे मध्य के जूनियर पास्टर आएंगे। Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஐந்தாவது வார்த்தை. यीशु मसीह क्रूस पर के 5वां वचन। யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் यूहन्ना का सुसमाचार का 19वां अध्याय 28 வசனம் 29 வசனம். 28वां वचन और 29वां वचन। அவர் சிலுவையில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை தாகமா இருக்கிறேன். वो क्रूस पर रहते समय के मैं प्यासा हूँ। ஐந்தாவது வார்த்தை தாகமா இருக்கிறேன். 5वां वचन में प्यासा हूँ। ஆண்டவர் உலகத்தை படைத்தவர், வானமும் பூமியை படைத்தவர், परमेश्वर आकाश और पृथ्वी को बनाए, கடலை அமைதிப்படுத்தினவர், समुद्र को शांत किए, இவன் தண்ணி உருவாக்குனவர் அவர். और जल को बनाए। அவருக்கு என்ன தாகம்? उनको क्या प्यास है? ஏன் அவர் தாகமா இருக்கிறேன்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு? क्यों वो उस जगह पर कहे कि मैं प्यासा हूँ? சிந்தித்து பார்க்கும்போது हम जब विचार कर देखते हैं, ரெண்டு விதமான தாகத்தை நம்ம பார்க்கலாம். 2 प्रकार के प्यास को हम देख सकते ஃபர்ஸ்ட் हैं। फिजिकल थर्स्ट, शरीर பிரகாரமான தாகம். पहला उनको शारीरिक रूप से आया हुआ प्यास। கெத்செமனே தோட்டத்திலிருந்து கிளம்புறாரு, ராத்திரி ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கைஃபாஸ் இடத்துல, அதுக்கப்புறமா பிலாத்து இடத்துல போயிட்டு எல்லா இடத்துலையும் விசாரணை நடத்திட்டு गेत्सेमने के बगीचे में वो जाते हैं, वहां से यात्रा कर आते हैं, फिर वो कैफा के महायाजक के पास, वहां से फिर जो है पिलातुस के राजमहल में आते हैं। ऐसा वो यात्रा करते हुए आ रहे हैं। ராத்திரி ஃபுல்லா தூங்காம சாட்டின் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா நிந்திரைகளும் சகிச்சுட்டு அதுக்கப்புறமா அடி வாங்கிட்டு சிலுவை சுமந்துட்டு போயிட்டு இருக்காரு. और रात पूरा वो सोए नहीं, और जो कि उसके ऊपर से जो है चाबुक से मार खा रहे लोग, उनका हंसी मजाक उड़ा रहे और क्रूस का बोझ उठाते हुए चल कर आए। எல்லா டயர்ட் நினைத்து அவர் சொல்லுகிறார் தாகமா இருக்கிறேன். इन सारे चीजों के वजह से, थकावट के वजह से, शारीरिक रूप से वो कहते हैं कि मैं प्यासा हूँ। நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம மத்திய சுவிசேஷத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் 40 நாள் உபவாசம் செய்யும்போது அவர் 40 நாளும் சாப்பாடு எல்லாமே எதுவும் புசிக்காம எதுவும் குடிக்காம அவர் உபவாசம் செய்கிறார். हम जैसे देखते मत्ती के सुसमाचार के शुरुआत में जब यीशु मसीह 40 दिन का उपवास रहते तो वो बिना खाए बिना पानी पिए थे कर அப்படி நீங்க யோசித்து இருந்தால் அவர் 40 நாள் எதுவும் சாப்பிடாம இருந்தார், எதுவும் குடிக்காம இருந்தாரு. இப்போ ஒரு நாள் அவர் குடிக்காம இருந்தா ஏன் தாகமா இருக்கேன்னு சொல்றாரு? देखिए तब 40 दिन अगर रह सके तो ये एक दिन में क्यों वो कह रहे कि मैं प्यासा हूँ कर பார்க்கும்போது அவர் 40 நாள்ல இருந்து ஆவில நிரம்பி இருந்தார்.
और 40 देखेंगे तो जो 40 दिनों आत्मा में भरे थे, ஆவில நின்று அவர் ஜெபித்திருந்தார். वो आत्मा में भरे प्रार्थना में थे। ஏன்னா இப்பொழுதோ அவர் சிலுவை சுமந்துட்டு நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் சுமந்துட்டு அவர் ஒரு கஷ்டமான நிலைமையில போயிட்டு இருக்காரு. लेकिन अभी ऐसी एक परिस्थिति है कि क्रूस उठाते हुए वो जो हम सब के पापों को अपने ऊपर उठाए हुए इस मुश्किल स्थिति में जा रहे थे। அவருக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால் ஒரு காடின்னு சொல்லப்பட்டிருக்குது முன்னாடி. और उनको क्या दिया गया? एक सिरका दिया गया। வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34 33 வசனம். 33 34. और पढ़ेंगे 27। அபாவஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்ற இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவர் அதை ருசி பார்த்து அவர் குடிக்க மனதில்லாம இருந்தார். और देखिए वहां पर क्या है कि वो जो सिरके में भिगोया हुआ जब जल उन्हें देखे तो उसे चख कर वो कड़वा है करके उसे पीने का मन नहीं किए। காடி என்னன்னு சொல்லப்பட்டா काड़ी करके कहा गया तो அது ஒரு வைன் ஒரு ஒரு போதம் மாதிரி ஆக்சுவலி. वो एक प्रकार का एक दाखरस है जिससे जो एक नशे के लिए इस्तेमाल किया जाता। ஏன்னா அது ரொம்ப மோசமானது, ஒரு கம்ப்ளீட் பேட் பாக்டீரியால நிரப்பப்பட்டது. और वो बहुत ही बुरा है, वो पूरी तरह जो है बैड बैक्टीरिया से बनाया गया। அது மருந்தா கூட யூஸ் பண்ணுவாங்க. மருந்தா யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுல யூஸ் பண்ணுவாங்க காடியை. और उसे जो एक दवा के लिए भी इस्तेमाल कर, लेकिन उसके एक मात्रा में वो बनाते हैं। அது ஒரு ஆன்டி கோகுலண்ட், அப்படின்னா ரத்தத்தை வந்து ரொம்ப மெலிசாக்கி விடும். और उसका एक और क्षमता है कि वो खून जो बहता है उसे वो पतला कर देता है। அதுக்கப்புறமா நிச்சயமா அது ஒரு பாய்சன் சொல்ல போனா और देखा कहे जाएगी तो एक जहर करके उसे कह सकते हैं। அவருக்கு அது கொடுக்கப்படும் போது அவர் ருசி பார்த்து அவர் வேண்டான்னு சொல்றாரு. और वो जब उन्हें पिलाया गया तो वो चख कर कहते कि नहीं चाहिए। ஆண்டவர் எதிர்பார்த்தது, இயேசு அங்க அந்த இடத்துல எதிர்பார்த்தது என்னவென்றால் எனக்கு தண்ணி தருவாங்க, நான் தாகமா இருக்கும்போது எனக்கு தண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு. यीशु वहां पे उम्मीद ये करते कि मैं प्यासा हूं कहेगा तो मुझे वो जल देंगे, पानी देंगे पीने के लिए। அவருக்கு கிடைச்சது என்னவென்றால் ஒரு காடி. लेकिन उनको मिला काड़ी। நம்ம அதே போலதான் மக்கள்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம், நம்ம மற்றவங்களை நம்ம நன்மை செய்து நம்ம எதிர்பார்ப்போம் அவங்க நம்மளுக்கு நன்மை செய்வாங்கன்னு சொல்லிட்டு. हम वैसे ही जो है लोगों से भी उम्मीद करते कि ये लोग मेरे लिए भलाई करेंगे कर। ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல வருது எல்லாமே ஈவலான திங்ஸ், தீமையான காரியங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்குது. लेकिन हमें मिलता यही है कि बुराई कार्य मिलता है। அதே போலதான் இயேசுக்கு இப்போ கடுத்து பாருங்க, தண்ணி அவர் எதிர்பார்த்தார், கடுத்தது அவருக்கு காடி. वैसे यहाँ पर देखेंगे तो यीशु ने पानी की उम्मीद की लेकिन उन्हें मिला काड़ी। அடுத்த செகண்டா நம்ம பார்ப்போம் ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் தர்ஸ்ட் அப்படின்னா சரீர பிரகாரமான தாகம். ரெண்டாவதா பார்ப்போம் ஆவிக்குரிய தாகம். देखिए पहले हमने देखा था शारीरिक रूप से उनको प्यास लगी और दूसरा हम देखेंगे आत्मिक रूप से भी उनको प्यास थी। 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் வாஞ்சிப்பது என்னவென்றால் எல்லா மக்களுமே உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், அது மட்டும் இல்லாம சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். पहले तीमुथियुस का दूसरे अध्याय का 4वां वचन ये कहता है कि वो चाहता है कि सब मनुष्य का उद्धार हो और वे सत्य को भली भांति पहचान ले। அவருக்கு ஒரு ஆவிக்குரிய தாகம் எதுக்குன்னா மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மக்கள் எல்லாருமே பரலோக ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். उनकी प्यास ये थी कि लोग सभी उद्धार पाने चाहिए और लोग सभी स्वर्ग राज पहुंचने चाहिए कर। அவருக்கு முழு இந்த உலகத்துல வந்து அவர் நம்ம மேல அன்பு காட்டினால அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், வந்து நம்ம மனுஷனுக்காக அவர் நிறைய அற்புதங்களை செய்து நம்முடைய பாவத்தில் மன்னித்து இருந்தார். சிலுவை தொங்கிட்டு இருக்கும்போது கூட அவர் சொன்ன கடைசி வார்த்தை வந்து 5வது வார்த்தை வந்து ஐ தர்ஸ்ட், நான் தாகமா இருக்கிறேன். वो हमसे प्रेम करके इस जगत पर आए, लोगों के लिए आए, भलाई के अद्भुत किए और लोगों के उद्धार के लिए वो कार्य किए। लेकिन क्रूस पर टंगे रहते समय 5वां वचन जो उन्होंने कहा कि मैं प्यासा हूँ। அவர் சிலுவையில் இருக்கும்போது கூட நான் சொல்றேன் தாகமா இருக்கிறேன், அப்படி என்றால் அவருக்கு வேலை இன்னும் முடியவில்லை. क्रूस पर लटके हुए समय भी वो जब मैं प्यासा हूं करके कहते तो इसका ये मतलब है कि उनका काम अभी भी नहीं खत्म हुआ। அவன் சொல்றேன் நான் தாகமா இருக்கிறேன், என்னோட வேலை யார் என்ன சுமந்து செய்ய போறான் முன்னாடி. और भी कहा जाए तो मैं प्यासा हूं, मेरे काम जो बच गए उसे आगे कौन करेगा। இந்த மக்களை ரட்சிக்க வேண்டும், இந்த மக்களை இன்னும் பாவத்துல இருக்காங்க இவங்களாம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தாகத்தை வந்து யார் சுமந்து சொல்வா முன்னாடி. इन लोगों को बचाना है, पाप में जो फंसे हुए लोग उनका उद्धार करना है, इन लोगों को कौन बचाएगा, इस काम को कौन करेगा, इस प्यास को कौन आगे लेके जाएगा। நம்ம ஒருக்கா கூட பார்க்குறோம் இந்த யோவானில் இந்த புஸ்தகம் சுவிசேஷம் 19:28 வசனத்துல. हम एक बार फिर पढ़ते यूहन्ना के 19वें अध्याय के 28वें वचन में. 28 வாசிங்க இருக்கா? 28 वचन पढ़िए. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிற
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அவர் இந்த உலகத்துல வந்தது வந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, சிலுவையில் மரித்ததும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. देखिए इसलिए इसमें वचन में कहा गया कि इसलिए कि पवित्र शास्त्र की बात पूरी हो करके मैं प्यासा हूँ का, और वो इस धरती पर आए ये भी कि इस पवित्र शास्त्र में जो बातें लिखी गई वो पूरी होने के लिए. அதே போல் நம்மளுக்கு ஒரு வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்குது. वैसे हमारे लिए भी एक वाक्य लिखा गया है. மத்தேயு சுவிசேஷம் 28:19-20 வசனத்துல போன வாரம் நம்ம ஒருக்கா பார்த்தோம். मत्ती के 28 अध्याय के 18वें और 19वें वचन में पिछले हफ्ते हमने देखा உலகத்துக்கு எல்லா இடத்திலும் போய் எல்லா கார்னர்லும் போயிட்டு நம்மளுக்கு வந்து சுவிசேஷ அறிவித்து அவங்கள ஒரு டிசைபிள் ஆக்கி அவங்கள ஒரு சீஷன் ஆக்கி அதுக்கப்புறமா அது சாட்சியாக நம்ம வாழ வேண்டும். वहाँ पर यीशु कहते हैं कि हम जो है हमें जगत के कोने तक जाकर लोगों को सुसमाचार सुनाकर उन्हें चेला बनाकर जीना है कर. இது நம்மளுக்கு எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்சர். ये हमारे लिखा गया वचन है. அதே போல தான் ஆண்டவர் வந்து அவருக்கு எழுதப்பட்ட வசனத்துக்கு எதிராக அதே போல அவர் வந்து சிலுவையில் மரித்தார், அவர் செய்து முடித்தார். उसी तरह उनके प्रभु यीशु के लिए जो वचन लिखा गया था उन्होंने उसे पूरा किया और वो क्रूस पर प्यासा होकर के कहे. அதே போல நம்மளுக்கு இருக்க வேண்டிய தாகமோ நம்ம வந்து எல்லாரும் ரட்சிப்புகளால் நடத்திட்டு நம்ம எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் வைத்து ஆண்டவர் சீஷனாக மாற்ற வேண்டியதான் நம்மளுடைய காரியமா இருக்குது. और हमारा प्यास यही हो कि हमें जो वचन मिला है कि सभी को सुसमाचार बताकर सभी को चेला बनाकर जिए कर. ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? एक मिनट आंखों को बंद करेंगे क्या? கரங்களை ரெண்டு மார்போடு அணைத்துக்கொண்டு दोनों हाथों को सीने से लगाकर இயேசுவே நீ சிலுவையில் மரித்தீரே, यीशु आप क्रूस पर मरे. அப்போ கூட அந்த இடத்துல சொன்னீங்க நான் தாகமா இருக்கிறேன் இந்த மக்களுக்காக. तब भी उस जगह पर आपने कहा कि मैं प्यासा हूं इन लोगों के लिए. இந்த நேரத்துல அப்பா எங்களை நாங்க தருகிறோம் உங்க கரத்துல. इस समय हम आपको आपके हाथ में हमें देते हैं மக்களுக்காகப்பா, उद्धार जो नहीं पाए उन लोगों के लिए, இன்னும் பாவத்துல சாபத்துல இருக்க மக்களுக்காகப்பா, अभी भी जो पाप में श्राप में वो लोगों के लिए, கஷ்டத்துல இருக்க மக்களுக்காகப்பா, अभी भी जो कष्ट में जो लोग हैं அப்பா அவங்களுக்காக நாங்க இன்னும் பாரத்தோட उनके लिए हम अधिक बोझ के साथ அப்பா உம்முடைய தாகத்தை நாங்க தீர்க்கலும் हमें आपके प्यास को पूरा करना है. நாங்க ஊழியம் செய்யணும் அப்பா. हमें सेवकाई करना है. உலகம் என்று சென்று जगत भर में जाकर சீஷனாக்கி चेला बनाकर சாட்சியா வாழதுக்கு गवाही बनकर जीने के लिए ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. मुझे समर्पण करता हूं पिता. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते अच्छे पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. என்னோட கூட கடைசி 6வது வசனம் मेरे साथ मिलके 6वां वचन யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार 19வது வசனம் 19ஆம் அதிகாரம் 28 ல இருந்து 30வது வசனம் வரை. 19वें अध्याय का 28 से लेके 30 वचन ஆண்டவர் அங்கே வாசிங்கது उसे पढ़िए. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. முடிந்தது, पूरा हुआ. இயேசுப்பா எல்லாவற்றையும் முடித்து தீர்த்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய தோல்விகளை எல்லாவற்றையும் முடித்து தீர்த்து அந்த சிலுவையில சுமந்து தீர்த்த பின்பாக ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். यीशु मसीह वहां पर कहते हैं कि हमारे पापों को, हमारे श्रापों को, हमारे दुख को, दर्द को, तकलीफ को, वेदना को, बीमारी को, इन सब को उठाकर वो चुकता करने के बाद कहते हैं कि पूरा हुआ. ஆண்டவர் எந்த இடத்திலும் தாம் சுயமா எதுவும் செய்யவில்லை. प्रभु यीशु मसीह किसी भी जगह पर अपने स्वाद से कुछ नहीं किए. சுயமா எந்த வார்த்தையும் பேசவில்லை. स्वाद से खुद से कुछ बातें भी नहीं कहे. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் यूहन्ना का सुसमाचार का 5वां अध्याय 36வது வசனத்தை பார்க்கிறோம். 36 वचन में हम देखते हैं நான் செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துல பிதாவானவர் எனக்கு காண்பிக்கிறது எதுவோ 5ஆம் அதிகாரம் 30 நீங்கள் என்னை கண்டிருந்து விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அது இல்ல சிஸ்டர், யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுது இல்லைங்களா? 36 யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அது என்னவெனில் யோவான் 5:36 यूहन्ना का 5वें अध्याय का 36वां वचन அதன் நான் நிறைவேற்றும்படிக்கு मैं पूरा करने के लिए பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும்
पिता परमेश्वर ने जो काम मुझे सौंपा நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை और मैं जो काम करके आता हूँ நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே जो काम मैं करता हूँ பிதா என்னை அனுப்பினார் என்று वे पिता ने मुझे भेजा है करके என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. वो मेरे विषय में गवाही देता है. நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தது என்னவோ मैं पूरा करने के लिए पिता परमेश्वर ने जो सिखाया ஆண்டவர் அப்படி என்ன செய்ய சொன்னார் பிதா என்ன செய்ய சொன்னார் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே पिता ने प्रभु यीशु से क्या करने के लिए सिखाया ஒரு ரொம்ப சாதாரணமா அந்த வசனத்தை நம்ம வாசிச்சு கடந்து போய்டுவோம். एक साधारण रूप से वचन को पढ़ के आगे चले जाते हैं. இந்த வசனம் உலகத்தின் சரித்திரத்தை மாற்றிய வசனம். ये वचन दुनिया के इतिहास को बदलने वाला वचन. உலகத்தின் பாவத்தை முடித்து தீர்த்து दुनिया के पापों को चुकता कर ஆண்டவருடைய புதிய ஜீவனை ருசிக்கும்படியாக ஆண்டவர் செய்த பெரிதான காரியத்தை சொல்லுகிற காரியம் அந்த வசனம். परमेश्वर के नए जीवन को चखने के लिए जो बड़ा कार्य है वही एक वचन दर्शाता है. உங்க பாஸ்டர் மேல் வேகமா அப்படியே நல்ல ஒரு வளமையா நாடி பேச தெரியாது. आपके पास जरा जल्दी से सामंजस्य से बात करने नहीं होगा. நான் ஒரு லோக்கல் पैसेंजर में தான் இப்போ வந்திருக்கிறேன். मैं एक लोकल पैसेंजर की तरह आया हूं. அவங்க தேவைக்கு ஏற்றபடி பாஸ்டர் பேசுவாங்க. நான் கொஞ்சம் லோக்கலா தான் வந்திருக்கிறேன். जैसे जरूरत है पास्टर जी बात करेंगे मैं लोकल बात कर रहा हूं. என்ன புரிஞ்சுக்கிங்க. நானும் இப்ப லோக்கலா தான் வந்த வரகுள்ள ட்ரெயின்ல. मुझे समझ लीजिए मैं आधे समय लोकल से आया हूं. நீங்க பயங்கரமா என்னோட லோக்கலா போயிடுவீங்க போல இருக்கு. அங்க இங்க பாஸ்டர் எங்க பேசுற அப்படிலாம் போவாதீங்க. எல்லாமே ஃபாஸ்ட்ல போவோம். ஹalleluya. आप भी भयंकर लोकल में मत जाइए. सभी फास्ट में मिलके ध्यान से जाएंगे इधर से. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். हर एक दिन आपको और मेरे को कहना है நீர் எனக்காக செய்து முடித்த யாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. आपने जो भी मेरे लिए किया उसके लिए धन्यवाद प्रभु. நீர் என் பிள்ளைகளுக்காக செய்து முடித்த யாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. आप मेरे बच्चों के लिए जो पूरा किया उसके लिए धन्यवाद. என் நினைவுகள் அல்ல, मेरे विचार नहीं, என் பிள்ளைகளை குறித்து என் வாஞ்சை அல்ல, मेरे बच्चों के विषय में मेरी चाहत नहीं, நீர் நிறைவேற்றும்படிக்கு आप पूरा करने के लिए. நான் தாயின் கருவில உருவம் இல்லாத போது मैं जब माँ के कोख में कोई मेरा आकार नहीं था உம்முடைய சித்தத்தின்படி என்னை படைத்தது போல आपकी चाह के अनुसार जैसे मुझे बनाए உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்கிற பாத்திரமாக என்னை மாற்றும். आपकी चाह को सिर्फ करने वाला बर्तन में मुझे बनाइए. என்ன மாற்றும் அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் கேளுங்க. मुझे बदलिए ऐसा करके हर दिन मांगिए. அந்த வசனம் திரும்ப எகைன் அண்ட் எகைன் நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு காரியம் சொல்றேன். அதாவது நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தது. நீங்களும் நானும் நம்முடைய சொந்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையை டைரக்ட் பண்ணோம். மற்றவருடைய நினைவுகளும் நம்மளை வாழ்க்கையை டைரக்ட் பண்ணும். நமக்கு இருக்கிற சூழ்நிலை நம்மளை வாழ்க்கை திசை மாற்றும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிங்க, தேவ சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு கெத்செமனேல ஆண்டவர் போராடினது போல ஒவ்வொரு நாளும் ஏசப்பா சொன்னாங்களா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. देखिए इस वचन को मैं दोबारा आपको बताना चाहूंगा कि यहाँ पर कहते हैं कि मैं जो काम करता हूँ वो जो पिता परमेश्वर ने मुझसे कहा उस काम को करता हूँ. वैसे ही हमारे जीवन में भी कई बार हम सोचते ऐसा करना कर कर ऐसा जाते हैं, या कोई और बताते हैं तो हम सोचते कि वैसा करते हैं, या किसी तीसरे ने बताया तो वैसा करने का सोचते हैं. लेकिन वैसा नहीं. जैसे प्रभु यीशु ने कहा वैसे ही पिता की जो इच्छा हमारे जीवन में वो पूरा करने के लिए आगे बढ़ना है. மாம்ச சிந்தை மரணம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். देखो शरीर पे जो मन रखना है वो मृत्यु कर कर रोमियो के 8वें अध्याय में पढ़ते हैं. நம்முடைய ஓன் அசம்ப்ஷன்ல இருந்து விலகி हमारे जो पुराने जो सोच विचार से हटकर தேவ சித்தத்துக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்போமாக. परमेश्वर की चाह के लिए पूरी तरह अर्पण करेंगे. ஸ்தோத்திரம். ஹalleluya. हालेलुया. அந்த முடிந்தது என்ற காரியத்துல ஆண்டவர் லேவியராமத்தில் என்ன சொல்லி இருக்கிறான்னா, ஆடுகளை கர்த்தருக்கு ஆடாவது புறாவது ஏதாவது பலி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? वो पूरा हुआ करके जो बात है उससे ही हम देखेंगे. तो पुराने नियम में लेवियों की पुस्तक में अगर एक भेड़ बकरी या कबूतर बलि चढ़ाना है तो कैसे देना है? பாஸ்டர் நீங்க கெத்செமனே நாமெல்லாம் கெத்செமனேல இருக்கிறோம், நீங்க ஏன் லேவியராமத்துக்கு போறீங்கன்னு சொல்லி நீங்க கேட்காதீங்க. पास्टर हम सब तो गेत्सेमने के इसके में ध्यान करें, आप लेवी व्यवस्था में क्यों जा रहे हो? நாம ஆண்டவருக்கு எந்த காரியத்தை செய்யினாலும் हम परमेश्वर के लिए कुछ भी कार्य करें तो பழுதற்ற பலி, निर्दोष बलिदान, பழுதற்ற பலி, दोष रहित बलि, அந்த பழுதற்ற பலியாக தான் ஆண்டவர் நமக்காக பலியானார். वो दोष रहित बलि ही प्रभु यीशु हमारे लिए बलि हुए. நம்முடைய பாவங்கள், அதாவது ரோமர் எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறபடி इब्रानियों के 9वें अध्याय के 22वें वचन में जैसे कहा गया है, ரத்தத்தினாலே அத வாசிங்க 9ஆம் அதிகாரம் எபிரேயர்.
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லுகிறபடி 33 வருஷம் இயேசப்பா பரிசுத்தமாய் வாழ்ந்து தம்முடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். बिना लहू बहाए जो के उद्धार नहीं है कर कर यीशु मसीह 33.5 साल पवित्र जीवन जीकर निर्दोष रहकर अपना बलि दिए. லேவியராகமம் சொல்லுகிறபடி அந்த ஆடுல புறாவை அதை வெட்டி அதோட ரத்தத்தை அந்த பலிபீடத்துல தெளிப்பாங்க. लेवी व्यवस्था में जो बलि चढ़ाया जाता है, भेड़ हो, बकरी हो या कबूतर हो, उसे काट कर उसके लहू को जो है वेदी के ऊपर छिड़काया जाता है. வேதவசனம் சொல்லுகிறபடி எல்லாம் நிறைவேறத்தக்கதாக पवित्र शास्त्र में जैसे कहा गया जब सब कुछ पूरा हो इसलिए எஸ்ஐயா 53ல இதுல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எஸ்ஐயா 53ஆம் அதிகாரத்துல நாம் 53 9வது வசனம் நினைக்கிறேன். ஏசாயா भविष्यद्वक्ता का 53वें अध्याय का 9वां वचन. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. வாசிங்க. அது அவர் கொடுமை செய்யவில்லை, வாயில வஞ்சனை இருந்ததில்லை. எந்த இடத்திலும் ஒரு சின்ன துணுண்டு பாவம் கூட அவரிடத்துல இல்லை. ஆனா அப்படிப்பட்ட பழுதற்ற பலியாக தான் ஆண்டவர் நமக்காக பலியானார். அங்கே சொல்லப்படுது 10வது வசனத்துல கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். देखिए वो वहां पर कहा गया कि उसके मुंह से जो है कुछ भी बुराई की बातें नहीं निकली, ना वो गालियां बका, ना कुछ छल की बातें कही, तो भी परमेश्वर को यही भाया कि उसे कुछ ले, उसी ने उसके रोगी कर दिया. அத 10, 11, 12ல பாத்தீங்கன்னா அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபதி தம்மை பற்றி அறிவின அநேகரை நீதிமான்களாக்குவார். और 10वें 11वें वचन में आप देखोगे तो वो अपने प्राणों को दुख उठाकर उसे देखेगा और तृप्त होगा. அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். उनके अधर्मों को वो स्वयं उठा लेगा. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி और अपने आत्मा के मृत्यु को उंडेलकर அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு अधर्मों में से एक व्यक्ति गिना जाकर அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து अनेक के पापों के बोझ को खुद उठाकर அநேகருக்கு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் अनेक जो है अधर्म करने वालों के लिए विनती किया इस निमित्त பலவான்களை அவருக்கு பங்காக கொடுப்பேன். सामर्थ्यों का उसके लूट में बांट दूंगा. அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். अनेक को उनके भाग में दूंगा. நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கணும்னா இந்த பரிசுத்த ஜெபம் இருக்கணும். இந்த ஜீவியத்தை பரிசுத்தமா அர்ப்பணிக்கணும். आप और मैं दूसरे उद्धार पाने चाहिए कि प्रार्थना करते तो हमारा जीवन इस जीवन को पवित्रता के लिए अर्पण करना है. நாம எப்பொழுதுமே எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். அவங்க சரியில்லை, இவங்களுக்காகலாம் நான் முழங்கால் போட மாட்டேன், அப்படிலாம் போட மாட்டேன்னு சொன்னா வில்லியம் கேரி இந்த தேசத்துக்கு வந்திருக்கவே மாட்டார். हम ऐसे नहीं, मैं वो सही नहीं, उनके लिए मैं प्रार्थना नहीं करूंगा, इनके लिए प्रार्थना करूंगा, ऐसे नहीं. अगर हम ऐसे घुटने टेक के प्रार्थना नहीं करेंगे, ऐसे होते तो विलियम केरी जो वो यहाँ पर आए नहीं होते. ஒரு தடவை கூட திருநெல்வேலியோ நாகர்கோயில் அந்த சாரா டக்கர் ஸ்கூலை பார்க்காத அந்த சாரா டக்கர் அந்த இளம் வயசு வாலிப பெண் ஒரு தடவை கூட அவங்க பார்த்தது கிடையாது. ஆனா நாம படிப்பறிவு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி லட்சோபலட்ச மக்கள் கல்வி அறிவு பெறணும்னு சொல்லி தான் சின்ன மனதில் அந்த பாரத்தை அவங்க கண்ணீரோடு ஜிபித்தாங்க. உங்களை என்னையும் பார்த்தது கிடையாது. देखिए किसी को नहीं देखा तिरुनेलवेली नागरकोइल के इलाके में वो बहन जो सारा टक्कर थे, वो आकर उनके अंदर एक प्यास थी कि जिन्हें मैं नहीं देखा उनके लिए कुछ करना है कर वो आंसू बहाए, वो आकर उस वजह से ऐसे कार्य कर सके. அதனால நீங்களும் நானும் எப்பொழுதும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக நம்முடைய ஜீவியம் முடிகிற வரைக்கும் தேவ சித்தத்தின் மையத்துல நம்ம வாழ்க்கையை முடியும் வரைக்கும் ஆண்டவரை போல வாழ நம்ம அர்ப்பணிப்போமாக. तो वैसे हम भी हमारे जीवन में जो के पिता परमेश्वर को केंद्रित रखकर उनकी इच्छा हमारे जीवन में पूरा होकर कर जीवन जीना चाहिए. Praise the Lord. Hallelujah. हालेलुया. பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராய் இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். पिता की इच्छा को पूरा करते हुए यीशु मसीह धरती को छोड़कर गए. நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் என்னதோ அத்தனையும் செய்து முடிக்காம சாகக்கூடாது. हमारे जीवन में भी पिता की इच्छा जो है उसे किए बिना नहीं मरना है. பாதி வழியில விட்டுட்டு போக கூடாது. आधे रास्ते में छोड़कर नहीं जाना है. பிதாவின் சித்தத்தை पिता की इच्छा को பாதி வழியில आधे रास्ते में விட்டுட்டு போனா நீங்க பாதியில தான் தொங்கிட்டு இருப்பீங்க, மேல போக மாட்டீங்க. छोड़कर जाएंगे तो आप आधे में लटकोगे, ऊपर नहीं जाओगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे. கடைசி வார்த்தை अंतिम वचन லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் இருக்கிறது. लूका के सुसमाचार के 23वें अध्याय में है. 44 முதல் 46 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது.
சொல்லப்பட்டிருக்கிறது. 44 से लेकर 46 वचन में कहा गया है, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். पिता मेरे प्राण को आपके हाथ में दे देता हूँ. 6 மணி நேரமா இருந்தது. जब तीसरा पहर था, 9 மணி நேரம் வரைக்கும் பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்று. छठे पहर तक जो है धरती पे अंधकार छाई रही. சூரியன் இருளடைந்தது. सूर्य का उजाला जाता रहा. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. और मंदिर का पर्दा जो है बीच में फट गया. பிதாவை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார், ஆவியின் ஆவி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார். और यीशु ने बड़े शब्द से पुकार के कहा, हे पिता मैं अपनी आत्मा तेरे हाथों में सौंपता हूँ. அல்லேலூயா. हालेलुया. 44வது வசனம் சொல்கிறது, 44 वचन कहता है, ஏறக்குறைய 6 மணி, तकरीबन तीसरे पहर, மத்தியானம் 12 மணி, दोपहर के 12 बजे, 3 மணி வரைக்கும் 3 बजे तक பெரிய அந்தகாரம். बड़ा अंधकार. ஏமன் உலகமே இருளடைஞ்சு மத்தியான நேரத்துல. पूरा दुनिया ही अंधकार में छा गया दोपहर के समय. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். बहुत ही आश्चर्य का कार्य. ராத்திரி இயேசு மரித்திருந்தா रात को यीशु मरे होते तो இந்த சம்பவம் உலகத்தில் நடந்திருக்காது. ये घटना दुनिया में नहीं हुई होती. ஒருவேளை ஆண்டவர் அதை பகலாக்கி இருப்பார், அது வேற விஷயம். हो सकता है परमेश्वर से दोपहर कहते हो दूसरा विषय. அல்லேலூயா. हालेलुया. ஆனா இப்ப பாருங்க, ஏமன் நடுப்பகல் 12 மணிக்கு लेकिन अभी देखिए बीच दोपहर 12 बजे இயேசு மரிக்கும்போது சூரியன் அந்தகாரப்படுகிறது. यीशु मरते समय सूर्य अंधकार से हो गया. முழு உலகமும் அப்படியே இருளடைஞ்சிட்டு. पूरा जगत जो है पूरा अंधकार में हो गया. தேவாலயத்தில் ஒரு திரைச்சீலை இருக்கும். परमेश्वर के मंदिर में एक पर्दा है. பலிபீடத்துக்கு முன்பதாக இருக்கும். वेदी के सामने रहता மகா है. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் யாரும் போக முடியாது. महापवित्र स्थान के अंदर कोई जा नहीं அந்த सकता. திரைச்சீலை மேல இருந்து கீழே ரெண்டா கிழியது. वो पर्दा ऊपर से नीचे 2 हिस्से में फटा. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அத்தனை பேர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகும் பாக்கியத்தை இயேசு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். यीशु मसीह के मृत्यु के महापवित्र स्थान में जाने के लिए आपको और मेरे को यीशु मसीह ने भाग्य दिया है. இல்லனா மகா பிரதான ஆசாரியன் மட்டும் தான் போக முடியும். नहीं तो महापवित्र स्थान में सिर्फ याजक लोग ही जा सकते हैं. இன்னைக்கு ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இலவசமாவே கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். आज आप और मैं परमेश्वर से मुफ्त में संपर्क करने के लिए प्रभु यीशु मसीह कलवारी क्रूस में मुफ्त में कर दिए. அல்லேலூயா. हालेलुया. அதை பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி, उसे देखने वाला एक सूबेदार, ஏமன் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ये सच में परमेश्वर का पुत्र है करके अंगीकार करते हुए देख सकते हैं. நேரம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். समय नहीं इसलिए समाप्त करता हूं. இயேசு மரிக்கும்போது यीशु मरते समय தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் கையில ஒப்பு கொடுத்துக்கிட்டு தான் மரிக்கிறார். अपने आत्मा को पिता के हाथ में सौंप कर ही मरते हैं. அல்லேலூயா. हालेलुया. அர்த்தம் என்ன தெரியுமா? मतलब क्या? ஏமன் இயேசுவை ஒருவரும் கொலை செய்ய முடியவில்லை. அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சகலத்தையும் செய்து முடித்து விட்டேன், என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ள. यीशु को किसी ने कत्ल ने क्या नहीं मार डाला. वो स्वयं अपने आत्मा को पिता के हाथ में दे रहे कि सब कुछ पूरा हुआ, ये लो मेरा आत्मा. நமக்காக பட வேண்டியதெல்லாம் பட்டாரு. हमारे लिए जो भी सहना था सह लिए. ரத்தம் சிந்திட்டாரு. लहू बहा दिए. அழகா சொல்றாரு, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். बहुत ही सुंदर तरीके से कह रहे, पिता मेरे आत्मा को आपके हाथ में देता हूँ. ஆமென். आमीन. நம்ம முடிவு அப்படித்தான் இருக்கணுங்க. हमारा अंत भी ऐसा ही होना चाहिए. ஆண்டவருடைய கையில நம்முடைய ஆவி ஆத்மா போயிரணும். परमेश्वर के हाथ में हमारा आत्मा प्राण चले जाना चाहिए. Praise the Lord. Praise the Lord. ஆமா, நம்ம கண்ணை மூடுகிறது வரைக்கும் நமக்கு ஜெபமா தான் இருக்கணும். हमारा आंख बंद होने तक प्रार्थना ही होना चाहिए. இயேசு ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கெத்செமனேல ஆரம்பிச்ச ஜெபம். यीशु प्रार्थना करके शुरू किए गेत्सेमेन की प्रार्थना में சாகும் நேரம் வரைக்கும் ஜெபம் தான். मरते क्षण तक प्रार्थना ही. நம்ம ஆசை அதத்தான் இருக்கணும். हमारी इच्छा भी वैसी ही होनी சாகும் चाहिए. நேரத்துல அம்மா அப்பா நான் அழுது பிடிச்சிக்கிட்டு சாக கூடாது. मरते समय मम्मी डैडी करके रो के नहीं मरना है. நான் போகிறேன்னு எல்லாம் போக கூடாது. मैं जा रहा हूं करके नहीं बोल के जाना है. போகிறேன்னு சொன்னாலும் போய் தான் ஆகணும், போக மாட்டேன்னு சொன்னாலும் போய் தான் ஆகணும். நேரம் வந்தா मैं जा रहा हूं बोलूंगा तो भी तू जाएगा, तू नहीं जाऊंगा बोलेगा तो भी तू जाएगा ही. அதே நேரத்துல போகிற நேரத்துல பிதாவே உம்முடைய கையில என்னுடைய ஆவி ஒப்பு கொடுக்கிறேன். वैसे ही जाते समय पिता मेरे आत्मा को आपके हाथ में देता हूं. மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தை தரிசிக்க கடந்து போக ஆயத்தமாவா. आनंद के साथ परमेश्वर का दर्शन करने के लिए तैयार होंगे. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष करेंगे. கண்களை மூடுவோம். आंख बंद करेंगे. நேரம் இல்ல. கர்த்தருடைய பந்திக்குரிய நேரம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து ஆயத்தமா இருக்கிறவங்க எழும்பிருங்க. समय नहीं है. जो भी उद्धार पाकर डूबकर बपतिस्मा लेके तैयार है वे सब आ जाइए. ஆமென். ஸ்தோத்திரம். எழுந்திருங்க. खड़े हो जाइए. கண்கள் மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். आंख बंद कर सभी जन प्रार्थना करेंगे. 5 நிமிஷத்துல உங்களை முடிச்சு